ரைட், கவனிங்க. என்ன டவுட்டு? தமிழ்நாட்டுக்கு எம்பி தொகுதி வந்து 39 தான். பாண்டிச்சேரி ஒன்று இருக்குல்ல, அது ஒன்று சேர்த்தனா 40. அது தமிழ்நாடு மாதிரி தானே கணக்கு. அதனால் தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பி சீட்னா 39 தான். அங்கே ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இருக்காங்க லைட்டாக, அதனால் அதை ஒன்று சேர்த்திக்குவாங்க. மேற்கோள்லாம் காட்டல, அதையும் சேர்த்தி. ரைட். அன்றைக்கி ஏதோ ஒரு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுங்க. வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா. வாங்க, முன்னாடி வாங்க, சொல்லுங்கள். தாராளமாக எடுக்கலாம். மொமெண்டத்தோட ஃபார்முலான, அதாவது ட்ரெயின் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு ட்ரெயின். அதை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறுத்த முடியும். எப்படி சார்? அதுக்கு மேக்ஸ் தான். மொமெண்டம் அதோட ஃபார்முலா என்னமா? உந்தம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அது தமிழில் நிறை இன்ட்டு திசை வேகம். இது ஒரு விசை தான். விசையோட வேறு இது. ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கோட விசை கதையே வேறு. அப்போது மாஸ் இன்ட்டு அதோட திசை வேகம், அதை வந்து என்னது? உந்தம், இங்கிலீஷில் மொமெண்டம். இப்போ சும்மா எக்ஸாம்பிள், ட்ரெயின் வந்துட்டு 1000 கேஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்கிறேன், ஒரு டன்னு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ஜின் மட்டும் போகுது, அதுவே அதிகமாக தான் வரும். சும்மா சொல்கிறேன், 1000 டன்னு. அது 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ அதோட மதிப்பு எவ்வளவு? எவ்வளவு? 10,000. அது அந்த அப்போ இவ்வளோ வேகத்தில் 1000 கேஜி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின், சரியா, 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருந்தால் அதோட மொமெண்டம் எவ்வளவு? 10,000. மொமெண்டம் மீன்ஸ் ஃபோர்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட். இப்போ ஒரு குண்டூசி 1 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குண்டூசி இருக்குது, ஒரே 1 கிராம். சரியா? சரி. இன்ட்டு 1 கிராம் இன்ட்டு சரி, 1 கோடி கிலோமீட்டர் வேகத்தில் அந்த குண்டூசியை அந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்டில் எரியணும். எவ்வளோ வேகத்தில்? 1 கோடி கிலோமீட்டர் வேகத்தில். பத்து கோடி ஆயிடுச்சா? ஒரு சைபரை குறைச்சிக்கோங்க. போட்டோம்னா இது கிராமில் இருக்குது, கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணுங்கள். கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணால் 3 சைபர் அவுட்டு. சரியா? அப்போ 1 கிலோகிராம் அல்லது 1000 கிராம் அல்லது 1 கிலோகிராம். ஆயிரம் கிலோகிராம் அல்லது 1 கிலோகிராம். இதுலையா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். 10 லட்சம் தானே. அப்போ இன்னும் ஒரு சைபர் சேர்த்திக்கணும். அதில் 3 சைபர் அடிச்சிருங்க. 1, 2, 3 அடிச்சிருங்க. மிச்சம் இவ்வளோ வேகத்தில் போகணும். அது 1 கேஜி இன்ட்டு 1, 2, 3, 4, 5. இவ்வளோ வேகத்தில் அந்த குண்டூசியை ட்ரெயின் இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த 1 கிராம் இருக்கக்கூடிய குண்டூசியை அதோட ஆப்போசிட்டில் எவ்வளோ வேகத்தில் எரியணும்?
1,00,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் எரியணும். இவ்வளோ வேகத்தில் எரிஞ்சிங்க அப்படின்னாக்கா இதோட ஃபோர்ஸ் எவ்வளோ வந்துடும்? இவ்வளோ வந்துடும், 10,000 தான் வரும். அப்போது இவர் 10,000 மொமெண்டத்தில் இது இவ்வளோ போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினோட மொமெண்டம் 10,000. ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க? குண்டு ஊசியை 10,000 மொமெண்டத்தில் ஆப்போசிட்டில் 2 மோதிக்கிட்டே என்ன ஆயிரும்? நின்றும். அல்லது என்ன பண்ணணும்? பின்னாடி இருந்து பிடிச்சி இழுக்கணும். இந்த சயின்ஸு படி, இந்த ஃபார்முலா படி இது ப்ரூவ்டு. இதை வச்சு தான் உங்களோட வண்டி வேகம், என்ஜினோட கெப்பாசிட்டி இதெல்லாமே டிசைன் பண்ணுறது இதை வச்சு தான், அந்த மொமெண்டம் கான்செப்ட் வச்சு தான். ஓகேவா? புரிஞ்சிருச்சாமா மேத்தமேட்டிக்ஸ்? நீங்கள் அல்லது புரியுதா? ஆமாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை தடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? அவன் கையை பிடிச்சி அல்லது சொக்காவை பிடிச்சி இவன் 100 யூனிட் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கானா, ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 100 யூனிட் வேகத்தில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அவன் நின்றுவான். சரியா? நீங்கள் 90 யூனிட் வேகத்தில் பிடிச்சி இழுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? வேகம் தான் குறைஞ்சிருக்கு, ஓடிக்கிட்டு இருப்பான். அதே தான் கதை. அப்போ இவ்வளோ கிராம் இருக்கக்கூடிய 1 கிராம் இருக்கக்கூடிய குண்டூசியை 1,00,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் போகிற திசைக்கு எதிரில் எரிஞ்சிங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரெயினோட இது எவ்வளவு? 1000 கிலோகிராம். 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ உந்தத்தோட ஃபார்முலாவை போட்டோம்னா அதோட வேல்யூ உள்ளது. இதே வேல்யூ வர மாதிரி என்ன பண்ணணும்? அடிக்கணும். அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ரைட். அடுத்தது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. இதெல்லாம் சாத்தியமா சார்? சாத்தியம். குண்டாக இருக்கிறவனை ஒல்லியாக இருக்கிறவன் அடித்து வெளுத்துருவான். முடியுமானாக்க முடியும். அவன் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா முடியும். ஃபோர்ஸ் கொடுக்கணும். ப்ரூஸ்லி ஆள் ஒல்லியாக தான் இருப்பான். அவன் எவ்வளோ பெரிய குண்டான ஆள் போனாலும் வேலைக்கு ஆகலை. அவன் கொடுக்குற ஃபோர்ஸ் அந்தளவுக்கு. ரைட். அடுத்தது ஜியோட மதிப்பு. பூமிக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசை ஸ்மால் ஜி வேறு, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது பெரிய ஜி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை இருக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அதான் கிராவிட்டி. அது மாதிரி பூமிக்கு எவ்வளோ சார் அப்படின்னா இதை மனப்பாடம் தான் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. பூமியோட ஈர்ப்பு மதிப்பு எவ்வளோ சார் அப்படின்னாக்க இதுதான் 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி. ரைட். புவியின் நிறை மதிப்பு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த கிராவிட்டி ஒரு சில விஷயங்களை வச்சு தான் பூமிக்கு எவ்வளவு நிறை இருக்குது. பொருளோட நிறை எப்படி கண்டுபிடிப்போம்? தராசு வச்சு கண்டுபிடிப்போம். அது மாதிரி பூமியை நிறைய கண்டுபிடிக்கணுமா? அந்த பொண்ணு இல்லையா? ஊர்லேருந்து வரலையா? தராசு வச்சு இதை இன்டைரக்டாக அளந்துருக்காங்க. நிறைய பூமியோட நிறை இவ்வளோ தான். 5 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 5.972 × 10⁻24 கிலோகிராம். சரியா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க, 3 ஸ்தானம் தள்ளி 3 டிஜிட் தள்ளி இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே என்ன பண்ணணும், 21 மாற்றிக்கலாம். ஆனால் சயின்டிஃபிக்காக இப்படி தான் எழுதணும். சரியா? இந்த கிலோ தூக்குனீங்க அப்படின்னா 3 சைபர் ஆட் பண்ணிக்கணும். கிலோனா எவ்வளவு? 1000. கிலோ தூக்குனா என்ன பண்ணணும், 3 சைபர் ஆட் பண்ணி கேவை தூக்கணும். எல்லா பேசிக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆமாம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதை ரீகால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைமில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஹலோ, சரியா? ரைட். அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு, அதாவது நிலவோட ஜி, நம்ம அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதோட நிறை இதில் நம்மளோட பூமியோட நிறையில் 1/6 பங்கு தான். அதனால் அதோட அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்மால் போட்டுக்கோங்க. ஸ்மால் எம்மு அதுங்க ஓகே, எஸ்ஸும் ஸ்மால் அண்டர்லைன் பண்ணி ஸ்மால்னு போடுங்க. அதை அடிக்க வேணாம், அண்டர்லைன் பண்ணி ஸ்மால் இல்லை எஸ்எல்னு போட்டுருங்க, ஸ்மால் லெட்டர்.
சரியா? நிலவின் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. நம்ம பூமியோட ஈர்ப்பு முடுக்கம் இருக்கு இல்லையா, எவ்வளவு? 9.8 இன்ட்டு இன்னொரு நம்பர் வரணும். 85 86 இன்ட்டு 10 to the power எவ்வளவு? 9.8 சாரி 10 to the powerலாம் இங்கே வேலை இல்லை. 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? எல்லா கேள்வி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது அழுத்தம். அழுத்தம்னா இங்கிலீஷில் என்னம்மா? ப்ரெஷர். விசையோட இன்னொரு கான்செப்ட் தான் ப்ரெஷர். தமிழில் அழுத்தம். விசை தான், ஃபோர்ஸ் தான் அது. அது எவ்வளோ ஏரியாவுக்கு கொடுக்குறீங்க? பரப்பு. இதான் அந்த ஆணி கதையெல்லாம் நீங்கள் சொன்னல, அந்த சாமியாருங்களை ஒரு ஆணியை வச்சுட்டு படுக்க சொல்லுங்கள், ஒரு ஆணி மேலே நடக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னல, இதுதான் தமிழில் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஃபோர்ஸ் தெரியும், ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஒரு பொருளை இழுக்கிறீங்க அல்லது தள்ளுறீங்க, அப்போ அந்த பொருள் மேலே விசை கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம். சரியா? ரைட். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஏரியாவில் கொடுக்குறீங்க? இப்போ உங்கள் பேக் இருக்குல்ல, ஹேண்ட் பேக்கு, கழுத்தில் மாட்டிட்டு வரீங்க. அந்த பேக் என்ன பண்ணுது? உங்கள் ஷோல்டரில் விசை செலுத்துதா இல்லையா? சரி, அந்த ஹேண்ட் பேக் லாக் பண்ணுற இடத்துல பட்டி எப்படி வச்சுருக்கான்? கீழே பக்கில் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். நீங்கள் ஷோல்டரில் மாட்டுறீங்களே, அங்கே ஏன் அகலமாக வச்சுருக்கான்? ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே விசையை செலுத்திக்கிட்டு இருக்கு. அதோட பரப்பு அதிகமாக இருந்தால் அது மேலே விசை கம்மியாக செலுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே மேக்ஸ் தான். மேக்ஸ் தெரியலன்னா ஒன்றுமே கிடையாது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் ஒரு பொருள் மேலே. சரியா? அதாவது எவ்வளோ ஏரியாவில் சார்? டேபிளில் இதை இவ்வளோ பெரிய பரப்பு, ஒரு பரப்பு எவ்வளோ சார் அப்படின்னாக்கா ஒரு 50 மீட்டர் ஸ்கொயரில் கொடுக்குறேன். இதோட பரப்பு 50 மீட்டர் ஸ்கொயர். அப்போது அந்த பொருள் மேலே எவ்வளோ விசை செலுத்தப்பட்டிருக்கும்? அழுத்தம். விசையோட இன்னொரு பேர் தான் அழுத்தம். அந்த பொருள் மேலே எவ்வளோ அழுத்தம் கிடைக்கும் அப்படின்னாக்கா எவ்வளவு? 2 நியூட்டன் தான் அழுத்தம் கிடைக்கும். அதே 100 நியூட்டன் விசை கொடுக்குறேன், பரப்பை குறைச்சிட்டேன். சரியா? ஒரு 10 மீட்டர் ஸ்கொயரில் கொடுக்குறேன். அப்போ அழுத்தம் எவ்வளவு? அழுத்தத்தை நியூட்டன் சொல்லக்கூடாது, வேறு பேர், அதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். சரியா? அப்போ எவ்வளோ விசை? ஆக்சுவலாக விசை தான் இது. ஆனால் எவ்வளோ விசை கிடச்சிருக்கோம்? 10 நியூட்டன் கிடச்சிரும். 10 யூனிட் விசை. நியூட்டன் சொல்ல வேண்டாம், நம்ம அதை பிடிச்சிக்குவாங்க நம்ம ஆளுங்க. அடுத்தது அதே 100 நியூட்டன் தான் நான் விசை கொடுக்குறேன். சரியா? பரப்பை 2 மீட்டர் ஸ்கொயராக கம்மி பண்ணிட்டேன், இன்னும் சின்ன ஏரியாவில் கொடுக்குறேன். அதே விசை தான் கொடுக்குறேன். விசை என்ன ஆகும்? அடிங்க, 50 நியூட்டன். கரெக்டு தானே? 50 யூனிட். ஒரே விசை தான், பட் இங்கே பரப்பு அதிகமாக இருக்குது, 2 யூனிட் தான் கிடைக்கிது ஃபோர்ஸு. சரியா? அதே விசை தான் நான் கொடுக்குறேன், பரப்பை குறைச்சிட்டேன் நான் கொடுக்கக்கூடிய ஏரியாவை. அப்போ என்னாச்சு? விசை அழுத்தம் 50 யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு என்ன பண்ணுறோம்? விசை கொடுக்குறோம். இந்த பொருளுக்கும் அந்த பொருளுக்கான அந்த டச்சிங் ஏரியா இருக்குல்ல, அது கம்மியாகிட்டே போச்சுனாக்கா அழுத்தம் அதிகமாகிட்டே போகும். புரிஞ்சுதா? இந்த பொருளுக்கும் அந்த பொருளுக்கும் ஏரியா அதிகமாகிட்டே போகுது,
அப்போ அழுத்தம் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால தான் உங்கள் பேக்கையே பட்டை பெருசாக வச்சுருக்காங்க. கீழே பக்கல் இருக்கும், அங்கே பட்டை சின்னதாக இருக்கும், பரப்பு கம்மியாக இருக்கும். ஷோல்டர்கிட்ட என்ன இருக்கும்? அகலமாக கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட்பர் இருக்கா? ஹேண்ட்பரில் மற்றதெல்லாம் மெட்டலாக இருக்கும். கை பிடிக்கிற இடத்துல மட்டும் என்ன பண்ணுவான்? பட்டையாக ஒன்று வச்சுருக்கானா, பரப்பு அதிகமாகும். கதை வேறு. வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் நீ படுக்கையெல்லாம் சொல்லிட்டேன் பாருங்கள். உங்களோட லைஃப்லேயே அட்டாச் பண்ணாமே அப்படியே சொல்லி கொடுத்துருக்கானுங்க. என்ன சுவிட்சு? எக்ஸாம்பிள் தான் கேட்குறேன். சுவிட்சுக்கெலாம் எதுக்கு போகிறீங்க? கத்தி எதுக்கு பட்டை திட்டுறாங்க? அருவா எப்படி இருக்கும்? எங்கே நீ வெற்றியா அந்த ஏரியாவில் எப்படி இருக்கும்? மேலே பட்டையாக இருக்கும், கரையா பரப்பு. இந்த இடத்துல பரப்பு எப்படி இருக்கு? நீ தான் வெட்டுற இடம், அதான் கைப்பிடி நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல எப்படி இருக்கும்? பரப்பு கம்மியாக இருக்கும், அதான் பட்டை தீட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் சரக்குன்னு என்ன ஆகும்? விசை. பரப்பு குறைஞ்ச ஒன்று நீ கொடுக்குறத ஒன்று தான். இதே அருவாள் எடுத்து திருப்பி வச்சு உன் கையில் வெட்டுமா? திருப்பி வச்சு மரத்தில் வெட்டுமா? அதே விசை தான் கொடுப்பீங்க. சரியா? பரப்பு குறையிறனால என்ன ஆகும்? அழுத்தம் அதிகமாகும், ஈஸியாக வெட்டு போடும். அதுக்கு தான் கத்திலாம் ஷார்ப்பாக இருக்குது. அதே கைப்பிடி பிடி போட்டிருப்பான், மேலே ஒரு கட்டை போட்டிருப்பாங்க, பரப்பு அதிகப்படுத்திடுவாங்க. கைப்பிடி கம்மியாக வச்சு வெட்டினா என்ன ஆகும்? உங்கள் கைக்கு அழுத்தம் அதிகமாகி சீக்கிரமே கையெல்லாம் ரத்தம் கட்டிக்கும், எல்லாம் புண்ணாயிரும். எல்லாம் அறிவியல். அதை தான் புத்தகத்தில் வச்சுருக்கான். எல்லாம் உங்களை சுற்றியில் நடக்கிறது தான். புரிஞ்சுதா? அதே தான் இந்த என்னது மிக்சியோட கைப்பிடி, மிக்சின்ற என்ன ப்ரெஷர் குக்கரோட கைப்பிடி பெருசாக வச்சுருக்காங்களா? கைக்கு அழுத்தம் அதிகமாக கிடச்சிடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் அழுத்தத்தை குறைக்கணுமோ, எங்கே அழுத்தம் எந்த பரப்பு மீது செயல்படுதோ அந்த பரப்புக்கும் கொடுக்கக்கூடிய பொருளோட பரப்புக்கும் டச்சிங் ஆகக்கூடிய பரப்பை அதிகப்படுத்தினீங்கன்னா அழுத்தம் குறையும். சரியா? அந்த டச்சிங் ஆகக்கூடிய ஏரியாவை கம்மி பண்ணால் அழுத்தம் அதிகமாகும். நீங்களே பண்ணியிருப்பீங்க அதெல்லாம். அந்த டேபிளை பிடிக்கிறீங்க, தூக்குறீங்க, வலிக்குது. ரொம்ப தூரம் விட்டு போனால் ஒருத்தன் கைப்பிடி துணியை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி தூக்கிட்டு போவீங்க, வலிக்காது. பண்ணியிருக்கோமா? பண்ணியிருப்போம். கிரிக்கெட் மேட்டுக்கு கிரிப்பு போடுறீங்களா? சின்னதாக வச்சு விளாண்டா செட் ஆகாது. கிரிப்பு போட்டிங்கன்னா அழுத்தம் குறையும். அவ்வளோதான். இது எல்லா உங்களை சுற்றியில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அதான் சொன்னேன். ஆணி இருக்கா? குண்டூசி இருக்கா? குண்டூசியோட மேல் பரப்பு எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும், கீழே ஷார்ப்பாக இருக்கும். அதே விஷயம் தான் கொடுக்குறீங்க, பட் இங்கே அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்கள் கையில் குத்தாது. அதே திருப்பி வச்சு குத்தினா என்ன ஆயிரும்? அழுத்துனீங்கன்னா சாதகன்னு உள்ளே ஏறிடும். அதே குண்டூசியை திருப்பி வச்சு அழுத்துங்க, கீழே இறங்குமா? அதனால தான் இங்கே பரப்பு அதிகம், நம்ம கைக்கு அழுத்தம் கம்மியாக இருக்கும். எப்படி சார்? முள் படுக்க இதே கான்செப்ட் தான். ஒரு ஆணியை வச்சு அவன் கால் இவ்வளோ பெருசு இருக்குது, சரியா? முள் செருப்பு வச்சுக்குவோம், ஆணி செருப்பு. அதை பார்த்தாவே அலருவான். அதை குடுறா அப்படின்னு வாங்கி போட்டு பாருங்கள், உங்களை முறைப்பான் அவன் சாமியார். கேட்குதா? கேட்கலையா? முகி கேட்குதா? ரைட். இப்போது அதே அவனோட காலோட பரப்பு உள்ளன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு ஆணியை மட்டும் நிறுத்தி வைங்க. அவ்வளோதான். வச்சானா அவ்வளோதான், சதக்குன்னு மேலே வந்துடும். சரியா? நிறைய ஆணி அடுக்கி வச்சுருப்பான். அப்படி சமமாக இருக்கும். அந்த ஆணியை மேடு பள்ளமெல்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக அடுக்கி வச்சுருப்பான். மேடு பள்ளமாக இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் எங்கே தூக்கிக்கிட்டு இருக்கோ அங்கே அழுத்தம் அதிகமாகி அங்கே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அங்கே ரத்தம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுக்கி வச்சுருப்பான். அதில் கால் வைக்கும் பொழுது பரப்பு அந்த ஆணிகளுக்கும் அந்த காலுக்கு நடுவில் பரப்பு என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடும். ஒவ்வொரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆணியோட நம்பர்ஸ் அதிகமாக பரப்பு அதிகமாகிட்டே போகுது. அப்போ என்ன அழுத்தம் குறைஞ்சிடும். அப்படி தான் முள் படுக்குது. சாமி வாங்க, நான் வேறு தான் இருக்கிறேன்
அப்படின்னு கண்ணை காமிச்சிட்டு போங்க. ஆத்தா கண்ணை குத்திடுவோம், அதை குத்திடுவோம், அவ்வளோதான், எனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு கதை விடுவான். சரியா? ரைட். ஆமாம். அப்போது எங்கெங்கெல்லாம் நீங்கள் பரப்பை அழுத்தத்தை அதிகமாக பண்ணணுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும்? பரப்பை குறைக்கணும். அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா பரப்பை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். ஓகேவா? மாற்றி சொல்லிட்டேன்னா, அழுத்தத்தை அதிகப்படுத்தினா பரப்பை குறைக்கணும், அழுத்தத்தை குறைக்கணும்னா பரப்பை அதிகப்படுத்தணும். கரெக்டா? ரைட். இந்த ஃபார்முலா வச்சு எங்களுக்கு மேக்ஸ் தான், இதை வச்சு தான் புரிய வைக்க முடியும். இந்த இது ப்ராக்டிக்கலாக அதுதான். கிராமத்துலையும் அவ்வளோ தூரம் போகிறீங்க, தலையில் ஏதாவது தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள், தலையில் அப்படியே எடுத்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா தலை எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு முடி கிடி எப்படி வேணாலும் வச்சுட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் தலை மேலே இப்படி ஃப்ளாட்டாக இருக்காது. தலை எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். உச்சி கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ குடங்கடம் தூக்கி வச்சிங்கன்னா என்ன ஆகும்? பரப்பு கம்மியாக இருக்கும், அழுத்தம் வலிக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? சுருமாடு ஒன்று சுற்றி வச்சுக்குவாங்க, அது பரப்பு அதிகமாகிடும். பரப்பு அதிகமாகிருச்சு, பரப்பு அதிகமான அழுத்தம் குறைஞ்சி அப்சர்வ்லாம் பண்ணிக்காது. பரப்பு அதிகமான என்ன ஆகும்? அழுத்தம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அதான் அதுக்கான ஃபார்முலா, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா இங்கிலீஷில். அழுத்தத்துக்கான எஸ்ஐ அலகு வந்து பாஸ்கல். சிம்பிள் என்னம்மா? பிஏவா? பிஏ, பாஸ்கல். அதுவும் விசை தான், விசையோட ரிசல்ட் அதெல்லாம். சரியா? ரைட். எவ்வளோ ஏரியாவில் கொடுக்குறீங்கன்னு பார்த்தா, ஒரு பாஸ்கல் அப்படின்னாக்கா எவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஒரு பாஸ்கல் அழுத்தம் இருக்குது அப்படின்னாக்கா 1 மீட்டர் ஸ்கொயரில் 1 நியூட்டன் பர் ஸ்கொயர். பர்றதை என்ன பண்ணிட்டோம்? இதை எப்படி எழுதலாம்? 1 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சதுர மீட்டரில் 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு ஸ்கொயரு. 1 மீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, பார்த்துக்கோங்க, டேப் வச்சு அளந்துக்கோங்க. உங்கள் 1 அடி ஸ்கேலில் 3.5 அடி வரணும், 3.25 அடி வரணும், 3.25 தர வைக்கணும், அதான் 1 மீட்ரு. அந்த பரப்பில் 1 நியூட்டன் அளவுக்கு நீங்கள் விசையை கொடுத்தீங்கன்னாக்கா அதான் வந்து என்னது? 1 பாஸ்கல் அப்படின்னு அர்த்தம். யானையின் ஒரு காலில் 1000 நியூட்டன், 10,000 நியூட்டன் அதோட பாதத்தில், யானையோட 10,000 நியூட்டன் பர் சதுர மீட்டர் இருக்குமா. ஒரு சதுர மீட்டர் அளவுக்கு அந்த அளவுக்கு யானையோட கால் இருந்ததுன்னா சொல்கிறாங்க 10,000 நியூட்டன் கிடைக்குமா. வளிமண்டல அழுத்தம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போது நம்ம எதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம்? பூமியில் தரையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். தரையோட மண்ணுக்குள்ளேருந்து தண்ணிக்குள்ளேருந்து நம்ம உடம்பெல்லாம் தாண்டி வளிமண்டல அழுத்தம், வளிமண்டலம் இருக்குது. வளிமண்டலம் என்னது? கேஸ் மெட்டீரியல். கடல் மட்டத்திலேருந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கடல் மட்டம்னு வச்சுக்கோங்க, கேஸ் இருக்குங்க. கேஸ் மெட்டீரியல் தெரியும், 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தெரிஞ்சிருக்கும். கேஸ் அதுலேருந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்குது? கேஸ் மெட்டீரியல் இருக்குது. இவங்களை யார் பிடிச்சி வச்சுருக்கா? பூமியோட கிராவிட்டி தான் பிடிச்சி இழுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம தரை மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம எங்கே அழுத்தத்தை கொடுக்குறோம்? தரை மேலே. கரெக்டாக? அது மாதிரி இவங்க நம்ம சாலிட் மெட்டீரியல், அது கேஸ் மெட்டீரியல். உங்களோட திக்னஸ் எவ்வளவு? நான் என்னோடய ஹைட் 6 அடி. இந்த வளிமண்டலத்தோட ஹைட் எவ்வளவு? 30,000 கிலோமீட்டர். 6 அடிக்கே நம்ம அவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறோம். ஃபீல் பண்ணலாமா? உங்கள் விரலை கீழே வச்சு நான் ஏறி நிற்கிறேன், என்ன வலிக்குதா? எதனால் வந்த வலி? அது என்னோட உடம்பு கொடுக்குற அழுத்தம். இதே அழுத்தத்தை யார் கொடுக்குறா? இந்த வளிமண்டலம் பூமியோட தரை மேலே ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம மேலேயும் கொடுக்குதா சார்? நம்ம மேலேயும் கொடுக்குது.
அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை நம்ம உடம்பு அதுக்கு கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது? அதுக்கு. அதனால தான் தாங்கிக்கிட்டு இருக்கோம். ஈக்குவலான ஃபோர்ஸ் கொடுக்கலன்னு நசுங்கி போயிருப்போம். அதனால தான் இங்கேருந்து இவ்வளோ வளிமண்டலத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நிலவில் போனோன்னா என்ன கிடையாது, வளிமண்டலம் இல்லை. அப்போ என்ன ஆயிரும்? என் உடம்பு சரியா, இதுதான் என் உடம்புன்னு வச்சுக்கோங்க. என் உடம்பு மேலே வளிமண்டலம் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு இணையான அழுத்தத்தை என் உடம்பு வெளியில் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து அழகாக பேக் பண்ணி என்ன பண்ணுறோம், நிலாவில் கொண்டு போய் விட்டுட்டீங்க. என் உடம்பு மட்டும் அந்த அழுத்தத்தை கொடுக்கும். வளிமண்டல அழுத்தம் அங்கே இல்லை நிலாவில். அப்போ என்ன ஆயிரும்? என் உடம்பு மிதக்குமா, வெடித்து சிதறிடும். நான் வெடித்து சிதறிடும். அழுத்தம் நான் சொல்கிறது, நீங்கள் அந்த கிராவிட்டி கதையை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிலாவில் போய் நிற்கிறோன்னா அது பிடிச்சி ஈர்ப்பு விசை. இது என்னது? அழுத்தம். மேலேருந்து அதுக்கு இணையான அழுத்தத்தை நம்ம உடம்பு கொடுக்கும். அதனால தான் உயரமான இடத்துக்கு போகிறவங்க அதேமாதிரி அந்த இன்னும் நிறையா கற்றுக்கணும். நீங்கள் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவங்களாம் ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டு போவாங்க. அங்கேயும் அழுத்தம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், சரியா? நிலாவுக்கு போகிறவங்க ஸ்பெஷல் இதே அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. இந்த நீல் ஆம்ஸ்டாங்லாம் அங்கே போய் இறங்கினானுங்களா இல்லையானு தெரியல. அது கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். போயிட்டு வந்தோம், ஒருத்தன் கூட இல்லை, 4 பேர் என்னமோ போனானுங்க, ஒருத்தன் கூட காணும். என்ன ஆனானுங்கன்னே தெரில. கார்பரேட் மாயை அதெல்லாம். சரி, அதனால் வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு அதுவும் பாஸ்கல் தான். அல்லது 1 மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ நியூட்டன் இருக்குது. அதான் ஃபார்முலா மேலே பார்த்தோம்ல, அதே தான். ஒரு வளிமண்டல அழுத்தம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 ATM அப்படின்னா 1 lakh பாஸ்கல். ஆமாம், 1 lakh பாஸ்கல். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை அளக்கக்கூடிய இன்னொரு யூனிட் இருக்குது, பேரோமீட்டர். பேரோமீட்டர். வளிமண்டல அழுத்தம் இங்கே எவ்வளோ இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையெல்லாம்? இல்லையா? டெய்லியும் கேட்டுட்ருக்குறீங்க. என்ன அபிஷேக்? வங்கக்கடலில் தாழ் அழுத்த மண்டலம் உருவானது சொல்கிறானா? அந்த அழுத்தம் இந்த அழுத்தம் தான், இந்த டுபாகூர் தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். எப்படி நடைமுறைக்கு டெய்லி அதெல்லாம் கேட்குறோம். அதை பற்றி நமக்கு புரிதலாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள். பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க அது. சரி, ரைட். அதான் வளிமண்டல அழுத்தம். காற்று வீசுது அப்படின்னா வளிமண்டல அழுத்தம் வேரி ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுக்கு விடுங்க, ஏதோ ஒரு இடம், அது 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அது அடுக்கடுக்காக போக வேண்டியது தான். சரியா? அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போது இதை காற்று வீசுறதுக்கு யார் காரணம்? மரம் ஆடுறதுனால காற்று வீசுதா, காற்று அடிக்கிறதுனால மரம் ஆடுதா? எப்படி காற்றடிக்குது? அப்படின்னா காற்றடிக்கிறதுனால மரம் ஆடுதா? அதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்கன்னு ஓகே. அல்லது மரம் அசைறதுனால காற்று வருதா, காற்று வீசுதா? காமன் சென்ஸ்லேயே வளர்ந்துட்டு வரோம். அப்படியே ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க, அப்படியே போயிட்டுருக்கு. கேட்டால் பேய் பிசாசு அப்படின்னு சொல்லிடுவோம், கடவுள் அப்படின்னு. சயின்ஸில் கண்டுபிடிச்சிட்டான், புத்தகத்தில் கிடக்குது. ஜாகிரஃபியில் பார்ப்போம், இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து வளிமண்டல அழுத்தம், இங்கே வளிமண்டல அழுத்தமாக இருந்தால் தரையை நோக்கி மேலேருந்து வளிமண்டலம் அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? அழுத்தம் அதிகம். இப்போ இங்கே வந்து 1013 மில்லிபார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே இங்கே வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே வளிமண்டல அழுத்தம் இங்கேயோட இங்கே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 1000 மில்லிபார். அப்போ இங்கேருந்து என்ன ஆயிடுச்சு? வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆனதான் அங்கே அழுத்தம் குறையும். கரெக்டா? உங்கள் கை மேலே ஒரு புக்கு வச்சுருக்கிறேன், அழுந்திக்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஃபீல் பண்ணுவீங்க. லைட்டாக தூக்குறேன், அப்போ நான் அழுத்தம் குறையுமா? அப்போ மேலே தூக்குனா தான் நாம் அழுத்தம் குறையும். அப்போ வளிமண்டலம் இங்கே அழுந்திக்கிட்டு இருக்குல்ல, வளிமண்டலம் அது மேலே இங்கே ரைஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகுது? அழுத்தம் குறையும். அப்போது
இங்கேருந்து காற்று மேலே ரைஸ் ஆயிடுச்சா, அப்போ இங்கேருந்து என்ன ஆகும், அப்படியே வளிமண்டலம் மூவ் ஆகும். இப்படி வளிமண்டலம் மூவ் ஆனால் அதுக்கு பேர் தானே அது காற்று. வளிமண்டலம் தான் நம்ம காற்று காற்றுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். பூமி மேலே கேஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதானே அது வளிமண்டலம். இங்கிலீஷில் வேறு சொல்லியா அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணுது, இங்கே அழுத்தத்தை கொடுக்குது, அதுதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஒரு ஸ்கொயர் மீட்டரில் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம், மில்லி பார்னு சொல்லலாம். சரியா? ரைட். ஆமாம். அப்போ காற்று ஏன் சார் உருவாகுது, உயர் அழுத்தத்திலேருந்து தாழ் அழுத்தத்தை நோக்கி என்ன காற்று வீசும். காற்று வீசுன்னா அர்த்தம் வளிமண்டலம் ஓடும். அப்படி வளிமண்டலம் நிற்காமல் ஓடுனா அதுக்கு பேர் தானே அது காற்று. ஓகேவா? இதுக்கு பேர் தான் காற்று. நம்ம வளிமண்டலத்தை காற்றுன்றோம், காற்றை வளிமண்டலன்றோம். சரி, ரைட். கற்றுக்குவோம், எல்லாமே கற்றுக்கணும். அப்படியே இருந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 6லேருந்து ஈவினிங் பேட்ச் மட்டும் வந்தீங்கன்னா 6 மாதம் பத்தாது, 8-10 மாதம் ஆயிரும். எல்லாம் கற்றுக்கலாம். சரி, அதான் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குண்ணே, இங்கேருந்து எக்ஸ்ட்ராலாம் எடுக்கலை, உங்கள் புக்கில் தான் இருக்குது. ரைட், அடுத்து போகலாமா? இப்போ காற்று எப்படி வீசுது திரும்பவும் பார்ப்போம், ஜியாகிரஃபியில் பார்ப்போம். பாஸ்கல் விதியினுடைய செயல்பாடு. பாஸ்கல் விதி. லா ஆஃப் பாஸ்கல். அந்த விதியை அவர் கண்டுபிடிச்சதுனால தான் அவருக்கு அந்த அழுத்தத்துக்கான இதையை அங்கே அவருக்கே வச்சுட்டாங்க, அவர் பேரே வச்சுட்டாங்க. இது ஃபுல்லாக தண்ணி ரொப்பியாச்சு. இது அப்ளைடு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். தண்ணி இங்கேயும் அட்டாச்சில் இருக்குது. இங்கே ஒரு காரை நிறுத்தியாச்சு, காரோ லாரியோ நிறுத்தியாச்சு. இவ்வளோ பெருசு, அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். இங்கே ஒரு ஆள் போய் நின்றுக்குவான். இப்போலாம் ஹைட்ராலிக் சுவிட்ச் போட்டால் மேலே போயிடுது. இதுவும் ஹைட்ராலிக் தான். இது தண்ணி திரவம் தான். இது ஃபுல்லாக திரவம் இருக்குது. இப்போ அவர் கண்டுபிடிச்சது தான். ஒரு பலூன் எடுத்துக்கங்க அல்லது பால் எடுத்துக்கங்க, பலூனே, அது ஃபுல்லாக தண்ணி ரப்பிக்கங்க. தண்ணி ரப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? சுற்றிலாம் அங்கங்கே ஒரு ஓட்டையை போடுங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு கட்டை விரலை வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு அழுத்தத்தை கொடுங்க, ஃபோர்ஸ் கொடுங்க. நீங்கள் இந்த கட்டை விரலில் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஃபோர்ஸில் என்ன தண்ணி எல்லா ஓட்டையிலேருந்து வெளியில் வரும். அதே ஃபோர்ஸில் வரும். இது டேங்க் இருக்குது, ஓப்பனில் இருக்குது. மேலே கீழே அழுத்தல் எதுவும் பண்ணல, ஓட்டை போட்டாச்சு. 3 ஓட்டை, ஏ பி சி. தூரமாக எந்த தண்ணி ஊற்றும், ஏ தான் போயிருக்கும். இது மேலெலாம் வச்சு அழுத்தலை, இது கொஞ்சம் அங்கே போய் விழுது. அது ஏன் காரணம் அதெல்லாம் பார்ப்போம். நீளம் ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகமாகும். ஏன் கற்பனை பண்ணே வேலை முடிஞ்சு போச்சுங்க. சரி, பார்ப்போம். பட் க்ளோஸ்டு கண்டெய்னர், பாலு, பலூனு உள்ள தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓட்டை அங்கங்கே போட்டுறீங்க. இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதே அளவு ஃபோர்ஸ்லன்னா அவன் தண்ணி எல்லா இடத்துலையும் வெளியில் வரும். இதை தான் கண்டுபிடிச்சார். இவர் கொடுக்குறது இந்த இடத்துல மட்டும்தான், இந்த பாயிண்டில் கட்ட வர சைஸுக்கு தான் கொடுக்குறாரு. பட் அதே அளவு ஃபோர்ஸ் என்ன ஆகுது, அந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லா இடத்துலையும் வெளிப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அதோட விளைவாக தான் என்ன ஆகுது, இங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு அவன் கால அளவு தான் அங்கே பரப்பு இருக்கும், கால அளவு பரப்பில் அழுத்தத்தை கொடுப்பான்.
இவன் எந்த அளவு பரப்பில் எவ்வளோ, இப்போது ஒரு மீட்டர் இதை வச்சுக்கோ, சரி ஒரு ஒரு 10 எவ்வளோ பரப்பு வரும், கால் 50 சென்டிமீட்டர்லாம் வராது, ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருமா, இல்லை 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கோ. பரப்பு வந்து பரப்பு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவன் கொடுக்குற விசை எவ்வளோ சார் அப்படின்னா 10 நியூட்டன் வச்சுக்குவோம். 10 நியூட்டனு இல்லை, பரப்பு வந்து சும்மா ஒரு 5 யூனிட் வச்சுக்கோம். இது 100 யூனிட் வச்சுக்கோங்க. 100 யூனிட் பரப்பு வந்து 20 சென்டிமீட்டர், 100 யூனிட் வச்சுக்கோம். ரைட். இந்த கார் நிற்கக்கூடிய பரப்பு எவ்வளோ சார் அப்படின்னாக்கா, கார் இல்லை 1000 சென்டிமீட்டர் வைக்கலாமா, அதுக்கு மேலேயே வரும் 10,000 சென்டிமீட்டர். 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவன் 20 சென்டிமீட்டருக்கு 100 யூனிட் கொடுக்குறான் ஃபோர்ஸு. சரிங்களா? இதே ஃபோர்ஸு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு என்ன இவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறானோ அதுக்கான ப்ரெஷர் வந்து அங்கே கிரியேட் பண்ணும். ஒவ்வொரு 20 சென்டிமீட்டருக்கு என்ன ஆகும் ப்ரெஷர், இது அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் ப்ரெஷரு, எவ்வளோ வரும், 120ஆல் அடித்தா எவ்வளோமா, 5 யூனிட். இவன் கொடுத்த ப்ரெஷர் எவ்வளவு, 5 பாஸ்கல் அப்படின்னு வச்சுக்கோங்க சும்மா. இங்கே எவ்வளோ இருக்குது பரப்பு, 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இதில் எத்தனை 20 இருக்குது பாருங்கள். 10,000னா எவ்வளவு, 20ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், 5000 வருமா, 2ஆல் தான் 5000, 20ஆல் டிவைட் பண்ணால் 500. 500 யூனிட் ஏரியா கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு யூனிட் ஏரியாவுக்கும் எவ்வளோ கிடைக்கும், 5 பாஸ்கல். அப்போ 5 இன்ட்டு எவ்வளவு 500 எவ்வளவு, 2500 பாஸ்கல் கிடைக்கும். அவன் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு, அழுத்தம் எவ்வளவு, 5 பாஸ்கல். பட் ரிசல்டன் ப்ரெஷர் எவ்வளவு, 2500 பாஸ்கல். அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அப்படி தான் அந்த காரு காலை வச்சு அமுக்குவான், ஜங்கின்னு ஏறும். வீட்லேயே இருக்கும் பாருங்க, இப்படி காலை வச்சு தான் பம்ப் பண்ணுவீங்க கார் இருந்ததுன்னா. அது பேர் என்னது, ஜாக்கியா, ஜாக்கி. ஒரு ஆள்லாம் கையை பிடிச்சி தூக்குங்க பார்ப்போம், காரை தூக்க முடியுமா, வச்சு அமுக்குவீங்க, மேலே ஏறும். அப்படி தான் இந்த விதியை பயன்படுத்தி தான். எங்கெங்கெல்லாம் ஹைட்ராலிக்ன்றால பாஸ்கல் விதிப்படி தான் அங்கே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி லிக்விடோ ஏதோ வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு லிக்விட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஹைட்ராலிக் லிக்விடு தானே, லிக்விடு தண்ணி அந்த மாதிரி. அதான் பாஸ்கல் கண்டுபிடிச்சார். இந்த அடிப்படையில் லிஃப்ட்டு அப்புறம் ஜேசிபி இயந்திரம் அதெல்லாம் இருக்குல்ல, கம்மியான ஃபோர்ஸ் தான் கொடுக்கும். இந்த ஹைட்ராலிக்னால அதிக ப்ரெஷர் கிடச்சி பெரிய பாறையெல்லாம் ஈஸியாக தூக்கிட்டு போயிடும். ஓகேவா? ப்ரெஷர்னா புரியுதா? வாகனங்கள் பழுது பார்க்க உதவும் உயர்த்திகள், அதான் ஜாக்கி. அப்புறம் வாகனங்கள் உள்ள வேகத்தடை, இப்போலாம் என்னது ஏர் பிரேக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது சொல்கிறாங்க ஏர் பிரேக்கு. அப்புறம் எது அந்த ஏர் பிரேக்குன்னு சொல்கிறாங்க. அதில் டக்குன்னு முன்னாடிலாம் ஏற்காடுலாம் போகிறீங்க, உயரமான இடத்துல லோடு ஏற்றிட்டு போகிறோம், சனமான இடத்துலேயே ரோடு ஏற்றிட்டு போகிறான், ஃபுல் ஹெவி லோடு, ஒரு டன் வருதுன்னா உட்காந்து டிரைவரு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்டேரிங்கில் படுத்துட்டு சுற்றணும், கரன்னு சுற்றணும், அப்போ தான் திரும்பும். அவ்வளோதான், நாங்கள்லாம் தள்ளிடும். எவ்வளோ ஹெவி பின்னாடி ஏற்றிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து சுற்றணும். நடுவில் வேறு இவெல்லாம் போவான், நான் சின்ன வயசில் பார்த்தது. க்ளீனர் இருப்பான், அவனும் போய் சுற்றுவான் பயங்கரமாக. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்தே இருக்கீங்களா? சரி. இப்போ உள்ளலாம் அது பவர் ஸ்டேரிங்னா அந்த ஹைட்ராலிக் மெத்தடில் தான் ஈஸியாக கரகரன்னு போயிடுது. அதேமாதிரி ஏர் பஸ்லாம் இருக்குல்ல, அதில் கீழே வந்துட்டு இந்த விதிப்படி தான் ஏர் வச்சு அது மேலே இருக்குது. இந்த விதியா இல்லை ஷாக் அப்சர் அந்த விதி, ரைட்டு வைக்காத வச்சுக்கணும். அது எது, அது பேர் என்னது, அதுக்கு கிரிக்கெட் பால் ரிசீவ் பண்ணுற கதையை பார்த்தோமே, அது பேர் என்னது, இம்பல்ஸ். அதெல்லாம் ஓகே. பரப்பு இழுவிசை பயன்பாடு, சர்ஃபேஸ் டென்ஷன் இங்கிலீஷில்.
பரப்பு இழுவிசை. சர்ஃபேஸ் அதாவது லிக்யூடெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே அதோட பரப்பை குறைச்சிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இப்போ நீங்கள் தண்ணியை எடுத்து இப்படி உதறி விட்டாலும் சரி, அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும், ரவுண்டாக தான் கீழே விழுக்கும். உதறி விடும்பொழுது என்ன ஆகும், ஏரியா அதிகமாக இருக்கும். என்னென்னா இந்த H2O மாலிகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், சுருண்டு வந்துடும் பக்கத்தில், அப்படி இப்படி சுருண்டுக்கும். அப்போ அதோட பரப்பு இவ்வளோ பரப்பு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். வெளியில் மேலே பாலில் மேலே உள்ளதான் பரப்பு, உள்ளே உள்ளதெல்லாம் பரப்பு கிடையாது. சரியா? அப்போது மாலிகுலுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால் அதோட பரப்பை குறைச்சிக்கும். அதுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது சார்? தாவரங்களில் நீரின் பரப்பு இழுவிசை காரணமாக நீர் மேலே செல்கிறது. மரம் இருக்குது, மரம் வளரணும்னா என்னென்ன வேலை நடக்கணும்? ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ். அதை பற்றிலாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பயாலஜியில் பார்ப்போம். ரைட். அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். மரம், ஓகேவா? அது கீழே வேர் இருக்குது, வேரில் இருந்தால் என்ன பண்ணணும், தண்ணி மேலே இழுக்கணும். வேர்லேருந்து ஒரு பைப்பு இருக்கும், வேர்லேருந்து மினரல்ஸ் தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு போகக்கூடிய பைப்புக்கு பேர் என்னமா? பயாலஜி, ஃப்ளோயம். அப்படியா? நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. என்னது அதுக்கு பேர்? சைலம். ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் கரெக்டா? ஜட்டு வருமா? XY தானே? சைலம். ஃப்ளோயம் மேலேருந்து எடுத்துகிட்டு வருவார். யாருமே மறுப்பே சொல்லலையே. சைலம் தான் எடுத்துகிட்டு வருவார். இது ஒரு ஒன் வே, இங்கேருந்து மேலே மட்டும் எடுத்துகிட்டு போவார், ரிட்டர்ன்லாம் தண்ணி கீழே வராது. ஃப்ளோயம் தான் மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வருவார், கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போவார். தெரியுமா? ஞாபகம் இல்லை. சரி, பார்ப்போம். அதான் அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சு படித்தா மறக்காது. நான் அதை தான் சொல்லித்தரேன், பார்ப்போம். இவர் தான் இந்த பைப் வழியே போகும், பைப் மாதிரி இருக்கும். எப்படி சார் போகுது? விசை வேணும்ல, கிராவிட்டினால உள்ளே கிடக்குது. அந்த கிராவிட்டி இருக்கப்பட்டிருக்கு, அதுக்கு எதிர் திசையில் என்ன ஆகணும், தண்ணி மேலே போகணும். அப்போ மேலேருந்து என்ன பண்ணணும், பம்பு வச்சு இழுக்கணும், இழுத்தா தான் வரும். எப்படி சார் மரத்தில் நடக்குது அப்படின்னா, இந்த சைலம் இது இருக்கு இல்லையா, சைலத்துக்கு என்ன சொல்லுவாங்க, டிஷ்யூவா, என்னது அது? சரி, சைலம் ஒரு பைப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த பைப் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இதுதான் நம்ம வீட்டு மோட்டார்லேயும் நடக்குது. தண்ணி இங்கே வரைக்கும் நிற்கும். சரியா? ரைட். H2O மாலிகுல், ஒவ்வொரு புள்ளியும் ஒரு H2O மாலிகுல். ஒரு மாலிகுல் என்ன பண்ணும், இன்னொரு மாலிகுலை பிடிச்சி இழுக்குமா? இப்போ தானே பார்த்தோம். இப்போ என்ன ஆகுனா, இலையில் இருக்கக்கூடிய ஓட்டை வாப்பன் ஆகும், இலை துளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டொமேட்டோ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இப்போ கற்றுக்கங்க, அது ஒன்றுமே கிடையாது. இலை துளை ஓப்பன் ஆனோன்னா சூரிய ஒளி வந்து படும். சூரிய ஒளி வந்து பட்டோன்னே என்ன ஆகும், இலை துளையில் ஓட்டை ஓப்பன் ஆயிடுச்சு, ஸ்டொமேட்டோ. அங்கே தண்ணி சூரிய ஒளி வந்து படுது, பட்டோன்னே என்ன ஆகும், நீர் ஆவியாகி மேலே போகும். சிம்பிளாக யோசிங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நீர் ஆவியாகி மேலே போகும். அப்போ ஒவ்வொரு மாலிகுலாக நான் இந்த ஆவி மேலே போனோன்னா இன்னொரு மாலிகுல் அதை தொட்டுக்கிட்டு அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி எவ்வளோ நேரம் அந்த ஸ்டொமேட்டோ ஓப்பன் ஆகிருக்கோ அவ்வளோ நேரம்னா நீர் ஆவியாகி போய்கிட்டே இருக்கும். ஏன் சார் போகணும் அப்படின்னாக்கா, இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும், ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா என்ன பண்ணணும், தண்ணி வேணும். 10% இது எடுத்துக்கும், 90% எங்கே ஆயிரும், ஆவியாகி போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு இங்கே உள்ள ஆளுக்கு மேலே போனோன்னா அடுத்த மாளிகையில் ஒன்று கீழேருந்து ஒருத்தன் பிடிச்சிட்டு மேலே பறந்து போகிறான், அவங்கால பிடிச்சி எல்லோரும் போயிட்டே இருக்க மாதிரி இங்கேருந்து. சரியா? இதுக்கு வந்து கேபிலரி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பழைய பேர் கண்டுபிடிக்காத முன்னாடி வரைக்கும். இப்போ அது எந்த நாள் அந்த கேபிலரி எஃபெக்ட் நடக்குது, தமிழ் வார்த்தை தெரில. இப்படி எப்படி தண்ணி அது வேணாவது இதாகி மேலே போகுது. இந்த ரேஷன் கடைங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், ஒரு பைப் மாதிரி இருக்கும், சீமனை ஊற்றுவான், ஒரு அமுக்கு அமுக்கி வெளியில் போட்டான்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும்.
பார்த்துருக்கீங்களா? அல்லது இப்போ சுற்றுறது இருக்கும், அந்த சுற்றுறதுமே நான் ஃபஸ்ட்டு வராது, ஒரு அமுக்கு அமுக்கி அதுக்கப்புறம் சுற்ற ஆரம்பித்தாங்க தான் வரும். இதே வேலை தான் எங்கே நடக்கும்? மோட்டரில் தண்ணி விட்டு போச்சுங்க அப்படிம்பாங்க. மோட்ரு தண்ணி வரலைங்க, பார்த்துருக்கீங்களா? மோட்ரு தண்ணி வராது, டேங்க் ரொம்ப அது பாருங்க. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான், இதே கேபிலரி எஃபெக்ட் தான். பைப்பு போட்டு வச்சுருக்கீங்க, இங்கே தண்ணி இருக்குது. இங்கே ஒரு மோட்டரில் பைப்பில் வால்வுன்னு ஒன்று இருக்கும், அது க்ளோஸ் ஆகிருக்கும், நார்மலாக இருக்கிறப்ப க்ளோஸ் ஆகிக்கும். இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நீங்கள் மோட்ரு போட்டோன்னா என்ன பண்ணும்? மோட்ரு இந்த தண்ணியை வெளியில் அனுப்பணுன்னா கேபிலரி எஃபெக்டில் ஒன்றோட ஒன்று டச் ஆகி மேலே ஓட ஆரம்பிக்கும். அப்போது இந்த வால்வு மூடி இருக்குல்ல, இங்கேருந்து வர இந்த ஃபோர்ஸில் என்ன பண்ணணும்? அந்த வால்வு ஓப்பன் பண்ணி விட்ரும். மோட்ரு ஓடுற ஃபோர்ஸில் மோட்ரு எவ்வளோ வேகமாக ஓடுதோ அவ்வளோ வேகமாக தண்ணி மேலே புள்ளிங்க மேலே போயிட்டே இருக்கும். அது என்ன பண்ணிடும்? இதையும் ஓப்பன் பண்ணி விட்ரும். அப்போ உள்ளே இதுக்குள்ளேருந்து தண்ணி மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் மோட்ரு ஆஃப் பண்ண உடனே அந்த ஃபோர்ஸ் நின்றும், இந்த வால்வு க்ளோஸ் ஆகிக்கும், மேலே உள்ள தண்ணி அப்படியே நிற்கும். இது ரொம்ப நாளாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிரும்? இந்த வால்வு கட் ஆயிரும். இந்த வால்வு கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணியெல்லாம் கீழே ஓடிடும். அதான் வாசர் மாற்றணுங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்னு போய் எடுத்து பார்த்துருக்கீங்களா? அங்கே வேலை நடக்கும் பொழுது பொண்ணுங்களை விட மாட்டாங்க, பசங்களை விடுவாங்க, போய் பார்த்துருக்கோம். இனிமேலாம் நீங்கள் அதையும் பார்க்கக்கூடாது. அப்பா அம்மா தள்ளுங்க, நான் அது என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னு போய் பாருங்கள். மோட்டர்லாம் வேலை செஞ்சா ஆமாம், தண்ணி என்னது சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ ஒன்றும் கிடையாது, எல்லாம் இதுதான். சாணியை கரைச்சி ஊற்றும்போது உள்ளே போய் இது லாக் ஆகும், சாணி போய் அடைச்சிக்கும். அப்புறம் நீ ஊற்றுற தண்ணி நிற்கும், அப்புறம் எடுத்தோடனே எல்லாம் எடுத்துக்கிட்டு வரும். அது ஒரு தடவை 2 தடவை தான், எல்லா டைம் செட் ஆகாது. ஆமாம், வாசர் மாற்றி தான் வரும். அதுலேயும் அங்கே ஒரு பெரிய மண்டை இருக்கும், அதுக்குள்ளே வாசர் இருக்கும். சரியா? நீர்மூழ்கி மோட்டர் கான்செப்ட் வேறு, அது கான்செப்ட் வேறு, அதில் வாசர் இருக்காது. சரியா? வேறு மண்டமாக இருக்கும். நீர்மூழ்கி மோட்டரில் மோட்ரு வெளியில் நிற்கும், பைப்பு உள்ளே இருக்கும், அதிலலாம் இது ஃபங்க்ஷன் ஆகும். நீர்மூழ்கி மோட்டரில் இந்த கான்செப்ட் கிடையாது. மோட்டரே உள்ளேருந்து நம்ம மோட்ரு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், அது பம்ப் பண்ணி மேலே அனுப்பிவிடும். சரியா? ரைட், அடுத்து போகலாமா? இதெல்லாம் அப்படி தான், எல்லாமே அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிக்கிறானுங்க, தயாரித்து விற்கிறானுங்க. அப்புறம் நீயே தயாரிச்சுட்டு வரணுன்னா அதெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கூடாமல் வச்சுருக்கானுங்க. ஜப்பானில் பாருங்கள், அவன் அழட்டிக்கவே இல்லை நிலநடுக்கத்தை, பார்த்தீங்களா? அந்த மக்கள் எதுவும் பெருசாக ஓடல, எதுவும் இல்லை. அது ஏன்னா அங்கே டெய்லி நிலநடுக்கம் வராங்க. அதுதான் இயல்பு தான், கிடையாது. ஏன்னு தெரியும், இயல்பு இல்லை, அதை விட்டுருங்க நீங்கள். அது ஏன் இயல்புன்னு சொன்னாச்சுன்னா அவனுக்கு ஆன்சர் தெரில. அதுதான் நம்ம ஜாகிரஃபியில் பார்க்க போகிறோம். புக்கில் தான் இருக்குது, நான் வேறு எங்கேயும் கற்றுக்கல, ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, அதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சம்திங் வெரி குட். அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம். தூள் எண்ணெய் நீரில் பரப்புவதன் மூலம் நீரின் பரப்பு இழுவிசை குறைக்கப்பட்டு சூறாவளியின் பொழுது கப்பல் கடுமையான சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஏதாவது பவுடர், அதாவது இப்போ சொன்ன இல்லையா, காற்று. சூறாவளினா என்ன சார்? கடல் மேலே காற்றடிக்கும். சூறாவளினா என்ன சார்? கடலோட பரப்பு, அங்கே வளிமண்டலம் இருக்குது. சரியா? இங்கே கப்பல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வளிமண்டலம் வேகமாக ஓடுதுன்னு வச்சு காற்றடிக்கிறது. இங்கே லோ ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, அப்போ இங்கேருந்து வேகமாக ஓடும், அதான் காற்று. இப்போ காற்று அதிகமாக இருக்கும் பொழுது தண்ணிக்குள்ளேயும் காற்று இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காற்று தண்ணிக்கு இடையேயான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, உராய் விசை, அதை என்ன பண்ணும்? தண்ணியை மேலே உள்ள தண்ணியை மட்டும் இழுக்கும், இப்படி மேலே. அப்போ அந்த பவுட்ரு இதெல்லாம் கொட்டி விட்டாங்க மேலே அப்படின்னாக்கா, இழுக்கும் பொழுது என்ன ஆகும்? இழுக்கும், இப்படி இழுக்கும். அப்போ அதோடு சேர்ந்து என்ன பண்ணும்? எல்லா தண்ணியும் மேலே அப்படியே இப்படி வரும். இப்படி தாங்க தண்ணி ஊற்றிருக்கணும் அந்த திருட்டு பசங்க. அங்கே தண்ணியில் ஆயில் ஒழுகிருச்சின்னு சொன்னானுங்களே, பயங்கரமான காற்று அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ஊற்றிருப்பானுங்க. ஊற்றிட்டு யார் மேலே பழி போட்டானுங்க. கார்பரேட்டாக இருப்பான்லாம் நம்ம யூனியன் கவர்மெண்ட்டோட நிறுவனமாக இருக்கும், எடுத்து பாருங்க.
சூறாவளி அங்கே தானே கிராஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்னங்க அப்படி யோசிக்கிறீங்க? சூறாவளி அங்கே தானே கிராஸ் ஆகுது, சென்னையில் தானே கிராஸ் ஆச்சு. அப்படின்னா காற்று பயங்கரமாக வீசும். அப்போ வீசுகிறப்ப காற்றுக்கும் தண்ணிக்கு நடுவில் உராய் விசைனாலன்னா அவன் தண்ணி மேலே எந்திரிக்கும். தண்ணி எண்ணெயவோ பவுடரை ஏதோ தூவி விட்டாங்கனாக்கா அந்த வளிமண்டலத்துக்கும் தண்ணிக்கான தொடர்பு கட்டாயிரும். அப்போ தண்ணி அதிக அலை வராது, அலை மேலே எந்திரிக்காது. அப்போது மேலே உள்ள லேயர் தண்ணி மேலே உள்ள லேயர் எந்திரிச்சா தான் நான் அதுக்கு கீழே உள்ள லேயர் பரப்பு விசைனால தண்ணி சுனாமி, அதாவது பெரிய அலை உருவாகும். அது உருவாகாது. காத்தடிக்குதா பார்ப்போம். ஸ்ரீலங்கா தான் காரணம். ராமேஸ்வரம், இந்த என்னது நான் ஒரு திருச்செந்தூரில் சுனாமி அங்கே வரவே இல்லை, முருகன் அருளால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் வரலன்னு பார்ப்போம். அதான் இப்போ இந்த சைக்கிள் கேப்பில் வந்து இந்த பக்கம் தள்ளி விட்டு போயிட்டார். முருகனும் கிடையாது, கிருகனும் கிடையாது. அங்கே வராது காரணம் ஸ்ரீலங்கா லொக்கேஷன் தான். பார்ப்போம், ஜாகிரபியில் பார்ப்போம். அது எங்கேயாவது போயிருக்கும், அப்புறம் வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தண்ணி அப்படி போகுது எங்கேயாவது. அப்படி கிடையாது, அது பாத்திரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தான்மா. பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறப்பட்டு பாத்திரத்தை இப்படி ஆட்டு, ஒரு பக்கத்துலேருந்து நகர்ந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் மேலே போயிட்டு ரிட்டன் வந்துடும். வருமா? அதுதான் அது பெரிய பாத்திரம். புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஓகேவா? அங்கேயே போயிடுச்சு, இங்கேயே போயிட்டார், சிவன் தூக்கிட்டு போயிட்டார், பார்வதி குளிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாது. இல்லை சொல்லுவானுங்க நம்ம ஆளுங்க. அங்கே திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே எழுதியிருக்கும், போர்டு இருக்கும் பாருங்கள். 2004 சுனாமி தாக்கிய போது திருச்செந்தூர் மட்டும் தாக்கவில்லை, வச்சுருக்கான போர்டு. முருகப்பெருமானின் அருளால் தான். இப்போ எங்கே போனார் முருகப்பெருமான்? கலியுகன்றுவான். இப்போ வேறு கேப்பில் உள்ளே பூந்து அடிச்சுட்டு போயிட்டார். வேறு கேப்பில் அங்கேருந்து வரல, ஸ்ரீலங்கா பக்கம் இருந்து வந்திருந்தா ஸ்ரீலங்காவில் போய் அடிச்சிருக்கோம். இவன் கன்னியாகுமரி வழியாக உள்ளே பூந்து எப்படி வா எந்த முருகனை பார்க்குறவனு வந்திருக்குமோ என்னமோன்னு தெரில, வந்து சாத்திட்டு போயிடுச்சு. கோயில் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு தானே. அதுதான் இதுதான் சயின்ஸ், இயற்கையை புரிஞ்சிக்கிறது. இதுதான். தெரியாத வரைக்கும் கடவுளை பேரை சொல்லிக்கோங்க, பேய் பேரை சொல்லிக்கலாம். ஆனால் இயற்கை இது தான். இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை நம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் என்ன பண்ணுவான்? உண்மை அறிவியலை பேசுவோம். மேலே போகுதா? இப்போ இங்கே கீழே தண்ணி ஊற்றுற, கடல் நீர் எப்படி மேலே போகுதுன்னு கேட்குறாரு. இங்கே தண்ணி ஊற்றுறீங்க, ஃபேனை போட்டு விட்றீங்க, அல்லது வெயிலில் தண்ணி ஊற்றுற, அந்த தண்ணி எங்கே போச்சு? அப்படி தான் கடல் தண்ணி ஆவியாகி மேலே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்ப்போங்க, இருங்க, அதெல்லாம் பார்ப்போம். குறிப்பிட்ட ஸ்பேஸ்லேருந்து கடல் தண்ணியெலாம் அப்படியே போகாது. கடல் தண்ணியெலாம் அப்படியே போகாது, ஒரு சில இடத்துல மட்டும் போகும். அதெல்லாம் பார்ப்போம், ஜாகிரபியில் பார்ப்போம். பெரிய கதை. அப்படியே கடல் தண்ணி அப்படியே மேலே போய் அப்படியே கொட்டினா எப்படி இருக்கும் தண்ணி? உப்பு கைக்கணுமா இல்லையா? உப்பு கைக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? கடல் தண்ணியெல்லாம் அப்படியேலாம் மேலே போகாது, அது ஆவியாகி வரும். அது ஒரு இடத்துல சேர்ந்து மேலே போக குளிர்ச்சி ஆகி மேகமாக ஃபார்ம் ஆகி வரும். சரியா? அவங்க படத்தில் பார்த்தணும், கடல் தண்ணி அப்படியே மேலே போய் அப்படியே நம்ம ஊரில் வந்து கொட்டிடுது. அப்போ உப்புள்ள கைக்கணும். புரிஞ்சுதா? நல்ல கொஸ்டின், பரவாயில்ல, கேளுங்க, தப்பு கிடையாது. ரைட். அந்த எங்கே நடந்துச்சு? இல்லை 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 அப்படி இல்லை. மேகக்கூட்டம்லாம் மேகக்கூட்டம் உறிஞ்சுதா? சரி பார்ப்போம். அது சைக்கிளோன், அது வேறு. அது மீனோட கூட தூக்கிட்டு போயிடும். அது வேறு. சைக்கிளோன் தான் அதுவும். சொல்கிறேங்க, அதுக்கு இன்னும் வேறு விஷயம்லாம் புரியணுமா? சொல்கிறேன். அப்போ தான் உனக்கு அது இப்போ நான் சொன்னேன்னா டைம் இழுத்துட்டே போகும். வெயிட் பண்ணுங்கள். ஃபாகியல் விசை, ஃபாகியல் இங்கிலீஷில் விஸ்காசிட்டி அப்படின்னு அர்த்தம். விஸ்காசிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? ஞாபகப்படுத்துங்க. வேறு யார்? சயின்ஸ். நீங்கள் என்ன அதுமா?
நெய்யழகன் இங்கிலீஷா? +1 +2ல் ஆர்ட்ஸ் தானா? சரி, ஆர்ட்ஸ் தான். நீங்கள் கௌதம்? மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஃபிசிக்ஸ்லாம் படிக்கவே இல்லையா? அது ஒரு உராய்வு விசை தான். அது ஒரு உராய்வு விசை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உராய்வு விசைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தானே ஃப்ரிக்ஷன். உராய்வு அதாங்க பாருங்க, அதுதான் தாய்மொழிங்கிறது. ரெண்டு பொருளை கவனிங்க, அதை விட்டுருங்க, அப்புறம் போய் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது, தரை. இந்த ரெண்டு பொருளை உரசுறோம். ரெண்டு பொருளை உரசும் பொழுது இப்போ இந்த பக்கம் இந்த பொருளை இந்த பக்கம் தள்ளுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே உள்ள பொருள் கீழே இருக்குல்ல தரை, அது என்ன பண்ணாது, அது அந்த பக்கம் போகாதுன்னு பிடிச்சி இழுக்கும். ஏன்னாக்கா அதில் உள்ள மாளிகள் மேடு பள்ளமாக இருக்கும். இப்படி இருக்கும், மேடு பள்ளமாக இருக்கும். மேலே உள்ள பொருள் இருக்கா, அதோட மாளிகளும் இப்படி மேடு பள்ளமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் லாக் ஆகிருக்கும். இதான் அந்த பொருள், அதோட இது இப்படி. அதில் ஒரு மாளிகுள் தானே, மாளிகுளால் சேர்ந்தது தானே மெட்டீரியல். அப்போ அதில் உள்ள மாளிகைகள் இன்னொரு மாளிகைகள் என்ன பண்ணாது, போக விடாமல் தடுக்கும். பொருள் இந்த பக்கம் மூவ் ஆனால் உராய்வு விசை இந்த பக்கம் செயல்படும்னு அர்த்தம். சரியா? இதுக்கு பேர் தான் உராய்வு. இந்த செயலுக்கு பேர் உராய்வு விசையின் பொழுது என்ன உருவாகும், வெப்பம் உருவாகும். இப்போ ரெண்டு கையை உரசுறோமா, நமக்கு தெரியும். என்ன பண்ணுவான், குளிராக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவான், ரெண்டு கையை தேய்ச்சிட்டு அப்புறம் ரெண்டு கையை தேய்க்கும் பொழுது என்ன ஆகுது, வெப்பம் பிடிச்சாது இப்படி வச்சுக்கணும். குளிரான இடத்துல அங்கெல்லாம் போய் பண்ணுறோமா. இப்போ கூட நம்ம சேலத்துலேயே அப்படி தான் இருக்குது, ஜில்லுன்னு தானே இருக்குது. காலையெல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கன்னா ஃபீல் பண்ணலாம். சரி, அப்போது இதுதான், இதுக்கு பேர் தான் உராய்வு விசை. இப்படி ஒரு உராய்வு தான் எது, விஸ்காசிட்டி. பாகியலா? பாகியல். பாகியல், பாகி இல்லை, பாகியல். யா போட்டுக்கோங்க. விசை, அது ஒரு உராய்வு விசை தான். இது எதுக்கு சார் பொருந்தும் அப்படின்னா, ஃப்ளூயிடுக்கு பொருந்தும். அதுக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர் உண்டு. எத்தனை வகையான பொருள் இருக்குது, திடம், திரவம், வாயு, சாலிடு, லிக்யூடு, கேஸ். கரெக்டா? இந்த லிக்யூடுக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர், பாகியல் விசை. லிக்யூடுன்னா என்ன பண்ணும், ஒரு இடத்துல அந்த இதை விட்டுட்டீங்க அப்படின்னா, ஊற்றுனீங்கன்னா மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். ஆமாவா? மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும். அப்படி ஓடும் பொழுது அது மாலிகுல் தானே, அந்த மாலிகுலுக்குள்ளே எவ்வளோ விசை இருக்குது, ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் என்ன பண்ணுது, உராய்வு விசை அதிகமாக இருந்தால் என்ன பண்ணாது, வேகமாக உருண்டு ஓடாதுன்னு பிடிச்சி வேகமாக இழுக்கும். அப்போ அந்த தண்ணி வேகமாக ஓடுமா, அந்த லிக்யூடு ஓடாது. மாலிகுல் இருக்கிற இப்போ இது ஒரு நீர் மூலக்கூறுமா ஓடுது, தெரியுதா இல்லையா? அங்கே பாரு, அந்த நீர் மூலக்கூறுக்குள்ளே என்ன இருக்குது, நீர், வாட்டர் ட்ராப்பு. அது எதால் ஆனது, ஒவ்வொரு புள்ளியும் நீர் மூலக்கூறு. அப்போ ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறு என்ன பண்ணும், ஓடாதான்னு பிடிச்சி இழுக்கும். அந்த விசைக்கு பேர் தானே அது பாகியல். பாகியல் விசை, இங்கிலீஷில் விஸ்காசிட்டி. இப்போது விளக்கெண்ணெய் இருக்குது, சர்க்கிளாக இருக்குது இல்லை, விளக்கெண்ணெயை ஊற்றுங்க. அதே சர்க்கிளில் தண்ணியை ஊற்றுங்க, இல்லை கடல் எண்ணெயை ஊற்றுங்க. எது வேகமாக ஓடும், எது மெதுவாக ஓடும், விளக்கெண்ணெய். யாருக்கு அப்போ விஸ்காசிட்டி அதிகம், பாகியல் விசை யாருக்கு அதிகம், விளக்கெண்ணெய்க்கு. தேங்காய் எண்ணெய் கிடையாது, அதனால தான் மெதுவாக ஓடும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, பிடிச்சி மாலிகுல், ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல போகாத அப்படின்னு விசை அதிகமாக பிடிச்சி இழுக்குது. அதனால தான் மெதுவாக ஓடும். மனப்பாடம் பண்ணிங்கன்னா மாட்டிக்கும். விஸ்காசிட்டி எதுக்கு அதிகம்னா தண்ணிக்குன்றோம், அதானே வேகமாக ஓடுது அப்படின்னு. இதுதான் கான்செப்ட்.
அப்போது பாகியல் விசைங்கிறது என்னது? நமக்கு தெரிஞ்ச பொருளில் நடந்தாக்க அது வந்து என்னது? உராய்வு விசை. லிக்யூடுக்குள்ளே மாலிகுலுக்குள்ளே நடந்தால் அதுக்கு பேர் என்னது? பாகியல் விசை, விஸ்காசிட்டி. இந்த டேர்ம்லாம் ஜாகிரஃபியில் வரும், நிறையா படிப்பீங்க, நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நியூஸ் பேப்பரே படிக்க முடியும். எல்லா சப்ஜெக்டோட இந்த மாதிரி எல்லா டேர்மும் தெரிஞ்சிருக்கணும். கேட்டாங்க கீவேர்டுமா, கீவேர்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண லேமேன் பேசுகிற வேர்டு தான். அமெரிக்காவில் குழந்தைங்க பேசும் இந்த விஷயம்லாம். ஏன்னா தாய்மொழியில் படிக்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. வேறு மொழிக்காரன் நம்ம ஊருக்காரன் போனாலும் அவன் மொழியை கற்றுக்க வச்சு புரிய வைக்கிறான். நம்ம ஊரில் தானே பண்ணுறான், டுபாகூர் மொழி வேறு மொழியில் படிக்க வச்சுட்டு அப்படியே அதை மனப்பாடம் பண்ணி. சரி, இதுக்கான எஸ்ஐ யூனிட் எவ்வளோ சார்? கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஃபார்முலா கரெக்டானு பாருங்கம்மா. விஸ்காசிட்டி unit for viscosity, SI unit for viscosity. ரைட், சரியாக தான் போச்சு. என்னம்மா கரெக்டா இல்லையா? எஸ் பவர் பாருங்கள், -1 2 இங்கே இருக்கு இல்லையா? இது வந்து -1, இங்கே வந்து -2. நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி. அடுத்து உராய்வு. இப்போ தான் உராய்வு பற்றி பார்த்தோம். உராய்வுனால நல்லதா கெட்டதா? ஃப்ரிக்ஷன் உராய்வுனா நல்லது. கெட்டது இல்லையா? செருப்புலாம் ஏன் தேயுது? உராய்வு விசைனால தான். கால் பாதமே தேஞ்சு போயிருங்க பாருங்க. இன்னும் வயசானவ தாத்தா பாட்டிக்கலாம். பிரேக் டயர் தேயுதா? பிரேக் ஷூலாக மாற்றுறீங்களா? எதனால்? உராய்வுனாலாம். எந்த பொருள் இன்னொரு பொருள் மேலே உரசிட்டு போகுதோ அங்கே உராய்வு விசை இருக்கும், தேய்மானம் நடக்கும், வெப்பத்தை உண்டு பண்ணும். வெப்பம் உண்டானா தீ பற்றிக்கும். இதுதான் நெகட்டிவ். ஆனால் உராய்வு விசை இல்லைனாலும் நம்மளால் இந்த பொருளை தூக்க முடியாது. கையில் பேனாவை பிடிச்சி உங்களால் எழுத முடியாது. ஏன்னா கையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு பேனா விடுங்க, என்ன ஆகும்? விலகிட்டு விழுந்துடும். உராய்வு விசை இல்லை. காலுக்கும் தரைக்கும் உராய்வு விசை இல்லைன்னா என்ன ஆகும்? விலகி விழுந்துருவோம். தண்ணி ஊற்றின சர்ஃபேஸு இப்போ பெரிய மால்லாம் என்ன ஆகுது? பயங்கரமாக அந்த முழுன்னு இருக்குது. ஆமாம், அப்போ என்ன அங்கே போகணுன்னு மெதுவாக நடக்க ஆரம்பிப்போம், எல்லாம் வேகமாக ஓடுவீங்க. அதுக்குன்னே வேணுன்னே போடுவானுங்க போல் இருக்குது, உனக்கு ஓடக்கூடாது அப்படின்னு. ஆமாம், அது இப்போ பழகிருச்சு. அப்படியே மெதுவாக வேகமாலாம் ஓட மாட்டிங்களே. யாராவது வந்தாலும் பிடிச்சிக்கும், குழந்தைங்களாம் ஓடினா கூட. இல்லைனா செருப்பு போட்டுக்குவோம், மேடு பள்ளமான செருப்பு. நம்மால் பிடிக்க முடியாது எந்த பொருளையும். சாலையில் நடக்க முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. சரியா? பேனாவின் மூலம் நம் காகிதத்தில் எழுத முடியாது. அது இல்லைன்னா காகிதம் இருக்குல்ல, பால் பாயிண்டாக இருந்தாலும் சரி, இங்கு பேனாக இருந்தாலும் சரி, காகிதத்தில் எண்ணெயை தேய்ச்சிட்டு எழுதுங்க, எழுதாது. இங்கு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேனாவோட நிப்புக்கும் பேப்பருக்கு நடுவில் உராய்வு விசை என்னாகும். அப்போ என்னாகும்? அங்கே நிப்பில் என்னாகும்? இப்படி கோடு மாதிரி இருக்கும்.
அது வழியாக நான் வெளியே மேலேருந்து இங்கு ஊறி வெளியில் வந்து ஒட்டிக்கும். இப்படி எழுதும் ஈ ஆ தா. பேப்பரில் என்ன போட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? தலையில் தேய்ச்சிட்டு எழுதுங்க, என்ன ஆகும்? எழுதாது. பென்சில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் எழுதணும், வராது, அவ்வளோவா வராது. அது அதே மாதிரி பால் பாயிண்ட் பெனில் என்ன இருக்கும்? அதோட டிப்பில் வந்துட்டு உள்ளே ஒரு பால் இருக்கும், பால்ரஸ் பால் இருக்கும். இப்படி நீ பேப்பரில் இப்படி இப்படி எழுதும் பொழுது, இப்படி இப்படி பண்ணும் பொழுது அந்த பால் என்ன ஆகும்? பேப்பரில் ஒட்டிக்கிட்டு சுற்றும். ஃப்ரிக்ஷனால் தான் ஒட்டிக்கிட்டு சுற்றுது. அப்போ என்ன பண்ணுவோம்? சைடில் லைட்டாக கேப் இருக்கும், அதில் இங்கு ஒடியாந்து இதில் ஒட்டிக்கும். அதுக்கு தான் ஏதோ நண்பன் படத்தில் ஏதோ ஒரு பெரிய கான்செப்ட் வச்சுருப்பாங்களே. நான் கேட்குற கேள்வி நல்லது தான். மேலே ஸ்பேஸில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது? பேனா எழுதாதே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதான் ஈஸியாக பென்சில் இருக்கு, பென்சில் எழுதும். ஏன் பேனா எழுதாது? அவன் கீழே திருப்பி எழுதும் பொழுது லிக்விடெல்லாம் மேலே இருக்கும், பால் பாயிண்ட் பெயிண்ட்டு அங்கேயே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணலாம். ஏதோ சும்மா அப்படி மக்கள், இந்த மக்களுக்கு இதே பெரிய விஷயம் தான். ஆகா ஓகா தலைவண்டான்னு கற்றுவானுங்க அதானே. ஸ்பெக்ட்ரம்லாம் காற்றெல்லாம் காசாக்கி தின்னுட்டானுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. காற்று கிடையாது ஸ்பெக்ட்ரங்கிறது. ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம்ல, அது எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது. காற்றெல்லாம் காசாக்குறானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். காற்று கிடையாது அது. காற்றுனா என்னது? இப்போ நம்ம பார்த்தோம்ல, கேஸ் மெட்டீரியல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுனா தான் காற்று. சரி, அதெல்லாம் புரிஞ்சோம்னா உனக்கு சினிமாவை பார்க்க முடியாது. அங்கே பார்த்தா குளிர் பிரதேசத்தில் பனை மரத்தில் நிற்கி வச்சுருப்பான் பாகுபலியில். குளிர் பிரதேசத்தில் பனை மரம்லாம் வராது. ஜாகிரஃபி பார்த்தோன்னு பார்ப்போம். அது ட்ரையான ஏரியாவில், வெயில் அடிக்கிற ஏரியாவில் தான் இருக்கும் நிறையா. அங்கே ஒரு பக்கம் ஆறாக ஓடுது, அங்கே பனி கட்டியாக கிடக்குது, அங்கே பனை மரத்தை விட்டு பறக்க விட்றான். அதுதான் இருக்குது. சரி, இந்த மக்களுக்கு அதே அதிகம். சரி, அடுத்து தீக்குச்சி. 10வது தீக்குச்சி உரசுறமா, உராய் விசை லைட்டான வெப்பத்தை கொடுக்கும். லைட்டான ஹீட்டு கிடைச்சாவே எரியக்கூடிய பொருள் பாஸ்பரஸ், அதில் பற்றிக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கான தீப்பற்றக்கூடிய பாயிண்ட் வந்து வேறு அப்படின்னு பார்த்துருப்போம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா, ஃபிசிக்ஸில் பார்த்தோமா. ஒரு பொருள் எரியணும்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கணும், அப்போ தான் எரிய ஆரம்பிக்கும். அங்கே லைட்டாக உரசனோன்னே கம்மியான வெப்பநிலையில் வெண்பாஸ்பரஸ் எரியும். அது எரிய ஆரம்பித்தோன்னா அதிக ஹீட்டு கிடைக்கும். அப்போ தீக்குச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் உள்ள அந்த பொருள் எரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி அது எரிய ஆரம்பிக்கும். எந்த குச்சி வைப்பாங்க? பிஎம் மரம்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு மரம் இருக்குது, அதுதான் கம்மியான வெப்பத்திலே பற்றிக்கும். வேறு மரத்து குச்சியில் வைக்க மாட்டாங்க, லேட்டாகும். எல்லாம் அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி இதுவரை கொண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தலாம், அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இதே லெவலில் நிற்க வேண்டியது தான். அடுத்தது, சுவற்றில் ஆணி அடிக்க முடியாது. ஆணி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? வலிக்கிட்டு போய் உங்கள் காலில் கையில் அடிச்சிடும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். அதனால தான் ஆணியோட கொண்டை இருக்கு இல்லையா, அதில் மேலே என்ன இருக்கும்? சொரப்பாக இருக்கும், எல்லாம் வலிக்கிட்டு போயிடும். ஏன்? இந்த ஆணியோட முனி எங்கே போய் நிற்காது? டைல்ஸில் போய் வச்சு ஆணி அடிக்க முடியுதான்னு பாருங்கள், வலிக்கிட்டு போயிடும். அது ரெண்டாவது. முதல்ல நீங்கள் அது ஃபஸ்ட்டு அது லைட்டாக முனியை ஓட்டை போட்டு நிற்க வச்சிங்கன்னா தான் நிற்குமே. அது வரைக்கும் வலிக்கிட்டு தான் போகும். ஆமாம், அந்த மாதிரி அதெல்லாம். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன வேணும்? உராய்வு விசை வேண்டும். உராய்வினால் ஏற்படக்கூடிய தீமைகள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் சொல்லிடுறேன், அது புக்கில் இருக்கும், படிச்சுக்கோங்க. பொருள் தேய்மானம் அடையும், வெப்பத்தை உருவாக்கி பொருளை பழுதாக்கும். ஹீட்டாக என்ன ஆயிரும்? இப்போ ஒழுங்காக கிரீஸ்லாம் போடாமல் சக்கரை வீல் அதை எதில் மாட்டி வச்சுருக்காங்க, அது உரசுது, என்ன ஆகும்? தேஞ்சு போயிடும். ஒன்று பற்றிக்கிட்டே எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ சொல்லுவோம், டயர் இருக்குது, டயரோட வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, ஒன்றும் ஆகாது. காற்று இல்லாமல் வண்டியை ஓட்டுங்க வேகமாக, படம்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன ஆகும்? காற்று இல்லாமல் ஓட்டுங்க, உராய்வு அதிகமாகி பற்ற ஆரம்பிச்சிடும். சரியா?
அந்த மாதிரி. அப்போது உராயும் பொழுது கட்டாயம்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும் பொழுது பிரச்சனை. தொலைவா அது ஒரு பெரிய கான்செப்ட்டு. இதை பார்த்துட்டு போயிடலாம். உராய்வு வேறு என்ன? உராய்வை குறைக்கணுன்னா என்ன சார் பண்ணணும்? உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகள் நான் இங்கே நடத்திடுறேன், புக்கில் இருக்கும், படிங்க, தயவு செஞ்சு படிங்க. இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. உராய்வை பாதிக்கக்கூடிய காரணிகள் 1 நிறை, அந்த பொருளோட நிறை. இப்போ தரன்னா தர மேலே எந்த பொருளை தள்ளிட்டு போகிறோம், அதோட நிறை. அடுத்து எழுதிக்கிறேன், மறந்துடுவேன். அப்புறம் பரப்பின் அளவு. 2 பொருள் உரசுறீங்களே, அந்த பொருளோட பரப்போட அளவு. ஏரியா, ஸ்பேஸ். அது யூனிட் ஆஃப் ஏரியா அப்படி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஏரியா. அடுத்து பரப்பின் தன்மை, நேச்சர். சொரசொரப்பாக இருக்கா, பளபளப்பாக இருக்கா? இவங்க 3 பேர் தான் தீர்மானிக்கிறவனுங்க. இன்னொன்று பாஸ்கல் விதி. லாரிக்கெலாம் லோடு அதிகமாக ஏற்றுறாங்கல்ல, அது நாளைக்கு கொஸ்டின். ஹெவியாக லோடு ஏற்றிட்டு தள்ளி உக்காருங்க. மெய்யழகன் வாங்க, இந்த பக்கம் வாங்க. டயர் எப்படி இருக்கும் ஹெவி லோடு ஏற்றிட்டு போகிறது? டயர் நிறையா டயர் வச்சுருப்பான். ஏன்? நாளைக்கு யோசிச்சுட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்துட்டோம்ல அது. அது சொல்ல மறந்துட்டேன், அதை சேர்த்திக்கங்க. யோசிச்சுட்டு வாங்க. நான் இப்போ கொடுத்துட்டேன். நம்ம இந்த மறந்துடுவேன், வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் இப்போது ஒரு ட்ராலி அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, சரியா? ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி வச்சுட்டீங்க, ஒரு 5 பாறாங்களை தூக்கி வச்சுட்டீங்க, இழுக்கிறீங்க, இழுக்க முடியல. என்ன காரணம்? உராய்வு விசை அதிகம், ஹெவியானதுனால, நிறை அதிகமானதுனால நம்மளால் தள்ள முடியல. அப்போ என்ன பண்ணுவோம்? 2 பாறாங்களை இறக்கி வைப்போம். அப்போ தள்ள முடியுதான்னு பார்ப்போம். அதே வீல் தான், அதே தர தான், ஆனால் போகும். அப்போ நிறை, பொருளோட நிறை அதிகமாக இருந்தால் அந்த பொருளுக்கும் தரைக்கு நடுவில் உராய்வு விசை அதிகமாக இருக்கும். நிறைய குறைச்சிட்டிங்கன்னா உராய்வு விசை குறையும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன எழுதியிருக்கேன்? பரப்போட அளவு. வீலெல்லாம் பரப்போட அளவு குறைக்கிறது தான். இப்போது இதே மாதிரி ஒரு ட்ராலி இருக்குது. இந்த ட்ராலிக்கு நடுவில் இந்த சக்கரெல்லாம் இருக்குல்ல, சக்கரத்தை வச்சு அந்த ட்ராலியை தள்ளிட்டு போங்க, ஈஸியாக போகும். சக்கரத்தெல்லாம் கழட்டிட்டு ட்ராலியை இப்படி கீழே இறக்கிடுங்க, அது தள்ளுங்க, ஈஸியாக போகுமா? இல்லை. எப்படி சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ட்ராலி சக்கரம் இல்லாத இருக்கும் பொழுது தரைக்கு அதுக்கான தொடுபரப்பு எவ்வளவு? இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரம். 3 டைமென்ஷனில் போடணும். வேறையா? சரி, ரைட். அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இவ்வளோ பெரிய ட்ராலி, இவ்வளோ பெருசு வரும், இவ்வளோ பெரிய பரப்பு தரையில் உரசிக்கிட்டு இருக்குது. அதே வீல் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆயிரும் பாருங்கள்? 4 வீலுனால 4 இவ்வளோ பரப்புனா தள்ளுறது கஷ்டம். 4 வீல்னா தொடு பரப்பு, அந்த வீலோட சக்கரம் பால் இருக்குல்ல, பால் இந்த ஏரியா மட்டும்தான் போடும். இப்போ 4 வீலுக்கு என்ன ஆயிரும்? இந்த 4 பாயிண்ட்டு தான். ஈஸியாக எழுதிட்டு போகலாம், அவ்வளோதான்.
இந்த வீல் உருள்றது காரணம் இந்த சின்ன ஏரியாவில் என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த பக்கம் இழுத்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் அந்த பக்கம் இருக்கும், இது இங்கேயே நிற்கும், வீல் இப்படி சுற்றிட்டு போகும். இதனால தான் மனிதனுடைய வாழ்க்கையே வேகமாச்சு சக்கரனாலாம். சரியா? ஸ்டீலியா? ஆனால் ஏன்னு தெரியாது, இப்படிதான் தெரியும். ஆனால் சக்கரம் அதுக்காக கண்டுபிடிக்கலாமே. எதுக்காக கண்டுபிடிச்சான்? முதல்ல சக்கரம் எதுக்காக கண்டுபிடிச்சான்? பானை செய்கிறதுக்காக செஞ்சு. ரைட், ஓகே. அதான் சொல்லியிருப்பேன். ஃபிசிக்ஸ், அதாவது சயின்ஸ் 3, ஃபிசிக்ஸு, ஜியாகிரஃபி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம மற்ற சோசியல் சயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புரிஞ்சுட்டு ஹிஸ்ட்ரி படித்து அது வேறு. ஆனால் அப்படி நம்ம பார்க்க முடியாது, ஆர்டராக பார்ப்போம். அப்புறம் 2வது தடவை நீங்கள் திரும்ப எடுத்து படிக்கணும். படிக்கும்பொழுது இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கணும். அதை பார்த்தோன்னா ஞாபகம் வரும், டெஸ்ட் பண்ணி விட்ருக்கு. அதுக்கு உங்கள் மூளை என்ன பண்ணும், இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும். இது கேட்டிருக்கேமே இதை இங்கேன்னு. அப்போ நீங்கள் சோம்பேறித்தனப்படாமல் அதுக்கான பதிலை தேடினீங்கன்னா அப்படியே போய் உட்காந்துக்கு மறக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா தூண்டி விட்றேன், விளக்க தூண்டி விட்றேன். யார் எரியணும்? விளக்கு தான் எரியணும். விளக்கு யாருங்க? நீங்கள் தான். நான்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் குச்சி. புரிஞ்சதாக? என்னையும் நீங்கள் தான், நான்லாம் கிடையாது. குச்சி, தூண்டி விடுற குச்சி தான் நீங்கள். பார்த்துக்குங்க. ஆமாம், 2வது தடவை ஒழுங்காக படிக்கணும். இப்படி தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, தொடு பரப்பு. இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமல் பைக்கில் அவனா கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா ஓகே, வீட்டிலே செய்வீங்க இதெல்லாம். நொங்கா வீட்டிலே எல்லாம் செஞ்சுருக்கீங்க. பீரோ இருக்குது, உள்ளுக்குள்ளே பொருள்லாம் நிறைய வச்சுருக்கீங்க, தள்ளிட்டு போகணும். அப்படியே வச்சு தள்ளுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சாய்ச்சி தள்ளுவோம். புரிஞ்சதா? அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? 10 சேர் இருக்குது, 20 சேர் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே இழுத்திங்கன்னா வராது, சாட்சி இல்லைங்க. என்ன ஆகும்? வரும், ஈஸியாக வரும். என்ன காரணம்னா, நேராக இருக்கும் பொழுது 4 கால் உரசிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சதா? சாய்க்கும் பொழுது என்ன ஆயிரும், 2 கால் உரசாது, பரப்பு குறைஞ்சிருச்சு, தரைக்கும் அதுக்கான பரப்பு. இன்னும் ஒத்த காலில் முடிஞ்சுன்னா இன்னும் ஈஸி. ஒத்த காலம் வச்சு விழிச்சிங்கன்னா இன்னும் வேகமாக வரும். எல்லாம் லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம், பேர் தெரியாது, அவ்வளோதான். அதை தான் கண்டுபிடிச்சி. இது சும்மா அவன் ஒருத்தன் சொன்னான்னு அடுத்தவன் ஏற்றுக்க மாட்டான். சரியா? இப்போ சொன்னால ஆணி படுத்தான், அவனுக்கு ஒன்றுமே ஆகலைங்க, அவனுக்கு கடவுள் பக்தி இருக்குங்க, சரி அனுகிரகம் இருக்குங்க, அவர் என்ன சொன்னாலும் நடக்குங்க. அவர் என்ன சொன்னாலும் நடக்குன்னா என்ன பண்ணணும், இவர் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும். இன்னும் கிடைக்கிறதெல்லாம் தேவைப்பட்டதெல்லாம் கிடச்சிட்டு பெரிய ஆளாக இருக்கணும். அவனே எதுக்கு ஆணி படுக்கல, அங்கே வந்து படுத்துருக்கான். சாப்பாட்டுக்கு பூவாவுக்கு வழி இல்லாமல் தான் அங்கே வந்து உக்காந்துருக்கான். ஆமாம் தானே? ஆமாம். அப்போ கடவுளோட அனுகிரகம் இருந்தால் என்ன இருக்கான், அவன் எங்கேயோ போயிருப்பான். சரி, அது ஏமாத்துகிற வேலை. அப்படி சொல்லி அவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார். அதை நம்பிக்கிட்டு நீங்கள் ஒரு வேலையை போய் செஞ்சீங்கன்னா அது நடக்கும். 10ல் ஒரு 5 2-3 வேலை நடந்துடும். ஏன்னா நீ அதை முழுசாக நம்புவ. அப்போ தான் இந்த சாமினால தான் நடந்து. நீ எதை முழுசாக நம்புறியோ அது நடக்கும். அவர்னால நடக்காது. நீங்கள் எதை முழுசாக நீங்கள் நம்புறியோ அதுக்காக நீ ஒர்க் பண்ணினா அது கட்டாயம் நடக்கும். அப்போது அவர் தாண்டா நம்ம கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு போய் ஷேர் கொடுக்குறீங்க. பரவாயில்ல, உண்டியலில் போய் மக்களுக்கு போகுது, பரவாயில்ல, அது நல்லது தான். இந்த மாதிரி சாமியாருங்க என்ன பண்ணுறானுங்க, ஜக்கி கிக்கி பக்கிலாம் அவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க உட்காந்து. ஆமாவா? ஆமாம், அதே தான். அந்த கார்ப்பரேட் சாமியாருங்க எல்லாம் உங்களோட அறியாமை தான். நீங்கள் யாரும் போக மாட்டீங்க. அங்கே போனால் என்ன பண்ணி கூட போகிறீங்க, 2000 ஃபீஸ் கட்டுறீங்க, அவ்வளோதான். பணக்காரன்லாம் அங்கே தான் போய் கொட்டுறான் எல்லாத்தையும், இந்த கார்ப்பரேட் சாமியாருங்கள்கிட்ட. தொலைவு, டிஸ்டன்ஸ், இடப்பெயர்ச்சி, 2 வேறு வார்த்தை. தொலைவுனா டிஸ்டன்ஸ், அன்றைக்கே லைட்டாக சொல்லியிருப்பேன். இடப்பெயர்ச்சினா டிஸ்பிளேஸ்மெண்ட். இது புரிஞ்சாதான் அடுத்தது வேகத்துக்கு, திசை வேகத்துக்கு நமக்கு புரியும். ஓகேவா? இந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணுவோம்.
டிஸ்டன்ஸ் தொலைவு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து கிளம்புறேன், இதான் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கங்கே சுற்றி கித்தி அப்படியே போய் புது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டேன். எங்கேயும் சுற்றிட்டு போகிறேன். கோடு போன தூர வழியில் நான் எவ்வளோ தூரம் போனேன், ஸ்டார்டிங் எப்போ என்னோடய ஓடோமீட்ரு சரியா 10 கிலோமீட்டர் காட்டுச்சு, இல்லை 0 கிலோமீட்டர் ட்ரிப் அடிச்சிட்டேன். 0 கிலோமீட்ரு நான் போய் நின்ன பொழுது அது எவ்வளோ தூரத்தை காமிக்குதுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் காமிக்குது. அப்போ நான் ட்ராவல் பண்ண தூரம் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் தொலைவு 5 கிலோமீட்டர் சரியா. இது நார்மலாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. இப்போ இன்றைக்கி ராக்கெட் விட்ருப்பாங்க, நேற்று இன்றைக்கோ. இந்த ஃபிசிக்ஸ் ஓரியன்டில் எதை யூஸ் பண்ண மாட்டான், அந்த நார்மல் லைஃப்பில் தொலைவு யூஸ் பண்ண மாட்டான். ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுவானா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி அதை தான் யூஸ் பண்ணுவான், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படின்னா என்ன சார், இதே இது இங்கேருந்து கிளம்புனேன், அங்கே போய் நின்றுட்டேன் சரியா. நான் இப்போ கிளம்புன பொழுது எந்த பாயிண்டில் இருந்தேன், போய் சேர்ந்த பொழுது எந்த பாயிண்டில் இருக்கேன், ரெண்டுக்கு நடுவில் ஒரு நேர் கோடு வளையணும். இது எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது, புரிஞ்சுதா. நான் போன தூரம்லாம் போகக்கூடாது. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புனேன், டைமிங் அப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே போய் நின்றுட்டேன். இப்படி சுற்றிட்டு தான் போனேன். சுற்றிட்டு போன தூரத்தெல்லாம் எடுக்கக்கூடாது. நான் கிளம்பும் பொழுது எந்த பாயிண்டில் இருந்தேன், இப்போ போய் நின்னதே எந்த பாயிண்ட், ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைங்க சரியா. அது எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை அன்றைக்கே சொல்லியிருப்போம். எல்லாமே இதுவுமே லென்த்து தான், அதுவுமே லென்த்து தான். இதுக்கு பேர் தானே அது இடப்பெயர்ச்சி சரியா. டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஷார்ட்டஸ்ட் லைன் அல்லது கேப் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். த லென்த் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் லைன் பிட்வீன் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட். துவங்கிய இடத்திற்கும் முடிவுற்ற இடத்துக்கும் இடையிலான மிக குறுகிய கோடு எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தா தானே அது டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சுச்சா, ரைட் போய் அடுத்தது இன்னும் 2 கான்செப்டை பார்த்துடலாம். இது ரெண்டுக்குமான எஸ்ஐ யூனிட் எது சார், ரெண்டுமே லென்த்து தானே. லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்ன, அதே தான். மறக்குமா, கிலோமீட்டர் அதெல்லாம் தேவையே கிடையாது. இதுவும் லென்த்து தான். அது மீட்டருடைய மல்டிபிள்ஸு, பன்மடங்கு கிலோமீட்டருங்கிறது. கிலோமீட்டர்னால் எத்தனை மீட்ரு, 1000 மீட்ரு. 1000 கிலோனாவே என்ன அர்த்தம், 1000. கிலோகிராம் 1 கிலோகிராம் அப்படின்னா எவ்வளோ கிராமு, 1000 கிராம். ரைட். கிலோவாட் 1 கிலோவாட். கிலோ தூக்கி சொல்லுங்கள், வாட்டை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். 1000 வாட்டு அதான் 1 கிலோவாட். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையை, எங்கே, மின்சாரத்தில் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படியா, சரி குட். அடுத்தது சரி. அப்போ தொலைவு இடப்பெயர்ச்சி என்னுடைய எஸ்ஐ அலகு என்னது, மீட்டர் தான். முடிஞ்சு போச்சு. நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் தான். ரைட், பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஐ யூனிட்லாம் புரியுங்க. அதெல்லாம் பழைய யூனிட், அது தேவையே கிடையாது. அதை வச்சுக்கவே தேவையில்லை. அதை வச்சுக்கிட்டு இன்னும் மக்களை போட்டு துன்பப்படுத்திகிட்டு இருக்கிறானுங்க. 1.6 கிலோமீட்டர் வரும். 1.6 சம்திங். நெட்டில் போட்டால் வரப்போகுது. இதில் என்ன இருக்குது, அதை வச்சுட்டு என்ன இது கேட்குறீங்க. ரைட். அடுத்தது இதில் இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் இருக்குது. இடப்பெயர்ச்சி வந்துட்டு ஒரு வெக்டார் அளவு. வெக்டார் அளவுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை திசை அளவுருன்னு சொல்லியிருக்கான். திசையும் சேர்த்து சொல்லணும். வெக்டார் பார்த்தா மணிக்கு சொன்னா திசை அளவுரு. திசை
இது ஸ்கேலார் தான். இந்த திசை சொல்லாமல் விட்டேன். எவ்வளோ தூரத்தில் ஸ்டார்டில் இங்கே எந்த பாயிண்டில் இருந்தேன், எண்டிங் எந்த பாயிண்டில் இருந்தேன், ஸ்டார்ட் ஆன இடத்துல இருந்து எந்த திசையில் இருக்கேன், எந்த திசையில் இருக்கேன், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த திசையில் இருக்கேன், கிழக்கு. இது சிலுவையை வரைங்க. இந்த இடத்துல தானே கேட்குறேன் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே அந்த இடத்துல இந்த மைய புள்ளியை கொண்டு போய் வச்சிடணும். எங்கே மேப்பு கேட்டாலும், எங்கே மேப்பு கேட்டாலும் சரியா, எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் வச்சுருங்க. அங்கேருந்து எந்த திசையில், சவுத் ஈஸ்ட்லாம் இல்லை, கிழக்கு. ரொம்ப அவ்வளோ மைனூட்டாலாம் கேட்க மாட்டாங்க. நான் அப்படி போட்டேன், கிழக்கில் கொஞ்சமாக சவுத் ஈஸ்ட் அப்படி சொல்லலாம். சரியா? இப்போ அந்த புயல் எந்த பக்கம் போச்சுன்னாங்க? இப்போது எங்கே அரபிக்கடலில் ஏதோ லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கே போச்சு? வடமேற்கில் நகர்ந்து போச்சுன்னு சொன்னான்னா மேப் எடுத்து பார்க்கணும். இங்கே இருக்குது அரபிக்கடல், இங்கே இருக்குது, இங்கே இருந்துச்சு, அது அப்படியே நகர்ந்து வடமேற்கு போயிடுச்சு. இங்கே ஓமன் ஏமன் இருக்கும் வடமேற்கில், அங்கே கரையை கிடக்குது. இப்போல்லாம் அந்த பக்கம் தான் கரையை கிடக்கும். இங்கே உருவானா அங்கே போய் கிடக்கும், இங்கே உருவானா இங்கே வந்து கிடக்கும். ஏன்? ஜாகிரஃபி பார்ப்போம், ஜாகிரஃபியில் பார்ப்போம். அடுத்தது ஒன்றுமே இது இல்லை, நம்மளை சுற்றியில் நடக்கிறது புரிஞ்சு வச்சுருக்கோம். பெரிய விஷயம்லாம் கிடையாது, எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ரைட். வேகம், திசை வேகம். திசை வேகம் இருக்கா இல்லையா? அங்கே இருக்கு. சிம்பிள், அந்த ஃபார்முலா வச்சே போவோம். ஸ்பீடு தொலைவு இருக்குல்ல, டிஸ்டன்ஸு. எவ்வளோ தொலைவை எவ்வளோ நேரத்தில் கடந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் வேகம். தொலைவு, டிஸ்டன்ஸ். எவ்வளோ தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கடந்த. சரியா? 5 கிலோமீட்டர் நான் ட்ராவல் ஆகிருக்கேன், இல்லை 5000 மீட்ரு ட்ராவல் ஆகிருக்கேன். மீட்ரு தானே? சரியா? 10 செகண்டில் 10 100 செகண்ட்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எவ்வளோ வேகத்தில் போயிருக்கேன்? 50 மீட்டர். வேகம்னு கேட்டேன். வேகம்னா வெறும் மீட்டர் சொன்னால் தப்பாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் புரியாதனால தான் ஸ்பீடு எவ்வளோடா 50 மீட்ரு. அங்கே 50 மீட்டர்னால் கன்வென்ஷன் 50 மீட்ரு பர் செகண்ட் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. 50 மீட்டர் பர் செகண்ட். அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செகண்ட்லேயும் நான் போன தூரம் எவ்வளவு? 50 மீட்ரு. அப்போது 100 செகண்ட், ஒரு செகண்டில் நான் 50 மீட்ரு வேகத்தில் போனேனாக்கா 100 செகண்டில் நான் எவ்வளோ தூரம் போயிருப்பேன்? 50 × 500. 100 செகண்டு 500 × 50 × 100. அப்போ எவ்வளவு? 5000. நான் கடந்த தொலைவு 5000 மீட்ரு. ஃபார்முலாலாம் மனப்பாடமே பண்ணக்கூடாது, கான்செப்ட் புரிஞ்சால் முடிஞ்சுது. இதுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஃபார்முலா, 3 ஃபார்முலா வந்துடும் இதில். பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது திசை வேகம். தொலைவே திசையோட சொன்னோம்னா என்ன அதுக்கு பேர்? இங்கிலீஷில் வெலாசிட்டி. ஒன்றும் கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா? இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு அந்த படத்தை ஞாபகம் வரும். இப்போது அந்த எவ்வளோ தூரம் இடப்பெயர்ச்சி செஞ்சோம்? இடப்பெயர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தேன். சரி, 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோ. நான் அடைஞ்ச இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 2 கிலோமீட்டர். எடுத்துக்கொண்ட காலம் 2 கிலோமீட்டர்னு எத்தனை மீட்ரு? 2000 மீட்ரு தான் இடப்பெயர்ச்சி. காலம் எவ்வளவு? இதே தான் எடுத்துக்கணும், 100 செகண்டு. அந்த பக்கமே போயிருந்தாலும் சரி, சுற்றிக்கிட்டு அப்படியே போயிருந்தாலும் சரி, சுற்றிக்கிட்டு போனால் எவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம்? அதே 100 செகண்ட் தானே ஆயிருக்கும். 100 செகண்ட் அடித்தோம்னா எவ்வளவு? 20 மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ தான். இதை நாங்கள் வச்சுக்கிட்டோன்னா முடிஞ்சு போயிடுச்சு. பட் எந்த திசையில் இருக்கீங்கன்னு சொல்லணும். நான் ஆரம்பித்த திசையிலேருந்து கிழக்கில் இருந்தேன், போகணும்ல, கிழக்கு நோக்கி பிரயாணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த இடப்பெயர்ச்சிக்குள்ளே என்ன இருக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே திசை இருக்குல்ல, அதனால் திசை வேகமும் என்னது? வெலாசிட்டியும் வெக்டார் யூனிட். இதை வச்சு தானே இதை கண்டுபிடிக்கிறோம். இது வெக்டார் யூனிட்னா அதிலேருந்து தானே இது வருது.
அது வெக்டார் யூனிட் தான். அதே வேகம் அங்கே தேவையில்லை, திசை சொல்ல வேண்டாம். ஏன், தொலைவு இருக்குல்ல, தொலைவுக்கு நாம் திசை சொல்ல மாட்டோம். அதனால் வேகத்துக்கு என்ன கிடையாது, ஸ்கேலார் அளவு அலகு, ஸ்கேலார். தமிழ்லேயும் அதே தான். இது வெக்டார் அலகு, வெக்டார் யூனிட். வெக்டார் குவான்டிட்டியா, வெக்டார் குவான்டிட்டி. யூனிட் சொல்லுமா குவான்டிட்டின்னு சொல்லுமா, குவான்டிட்டி தான் சொல்லணும். சரி, வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பெர் செகண்ட். சரியா, எவ்வளோ தூரம் கடந்திருக்கு மீட்ரு, எவ்வளோ நேரத்தில் கடந்துச்சு, செகண்டில் தான் சொல்லணும். இடப்பெயர்ச்சிக்கு அதே தான், அங்கே கன்ஃபியூஷனே தேவையில்லை. திசை வேகம் இருக்கு இல்லையா, அதுக்கு அதே தான். எங்கே இருக்குது திசை வேகத்தை, எங்கே சொல்லியிருக்கான் எங்கே, அதுக்கும் அதே தான். திசை வேகத்துக்கு அதே தான் எழுதிக்கங்க. அங்கே திசை வேகத்தின் எஸ்ஐ அலகு பக்கத்தில் எழுதுமாங்க கீழே. கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு வரியா, திசை வேகத்தின் அலகு எஸ்ஐ அலகு அதே தான், மீட்டர் பர் செகண்ட். ஒரு நாட், ஒரு நாட்டிக்கல் மைல். தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நாட்டிக்கல், ஒரு நாட்னாக்கா சரி ரைட் ஓகே தான். கடல் ஒரு மணி நேரத்தில் ஒரு கடல் மைல் வேகத்தில் போயிட்டுருக்கான் அப்படின்னாக்கா அது அதோட வேகம் எவ்வளவு, கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நாட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டிக்கல் கடலோட கப்பல் இவ்வளோ வேகத்தில், ஃப்ளைட்டும் அப்படி தான் சொல்லுவாங்க, கப்பலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு நாட் அல்லது ஒரு நாட்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம், கப்பல் ஒரு மணி நேரத்தில் ஒரு மைல் வேகத்தில் போயிட்டுருக்கு. கடல் மைல் வேறு, தரையில் மைல் வேறு. சரியா, எழுதிக்கங்க, வேல்யூ எழுதிக்கங்க. ஒன்று 1.609334 மீட்டர், கிலோமீட்டர், மீட்டரில் கிலோமீட்டர். 1.609334 1.6 தெரிஞ்சால் போதும். இது எங்கே, தரையில் ஒரு மைல்னால். அதே கடலில் 1.852 1.25 கிலோமீட்டர். சொல்லமா, 1.85 கிலோமீட்டர். வேகம் ஒரு ஸ்கேலார் அலகு. ஆகாயத்துக்கு அதே தான், வேகத்தோட ஃபார்முலா. கப்பல், விமானம் ஆகியவற்றின் அலகு நாட்டிக்கல் மைல். எங்கேயோ எழுதுனது எங்கேயோ எழுதி வச்சுருக்குது இந்த பொண்ணு, ஆர்டராக இல்லை. அங்கே அதான் ஆர்டராக வரணும். ஒரு நாட்டிக்கல் மைல்னால் எவ்வளவு. திசை வேகம் ஒரு வெக்டார் அலகு, திசை வேகத்தோட அலகு அதுதான். திசை வேகத்துக்கான ஃபார்முலா மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து முடுக்கம். திசை வேகம் புரிஞ்சிருச்சா, திசை வேகத்தோட அடுத்த டைமென்ஷன் தான் முடுக்கம். இங்கிலீஷில் ஆக்சிலரேஷன். இதை நாளைக்கு பார்ப்போம். போய் வீட்டில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும், எங்கே இது ப்ராக்டிக்கலில் இருக்குதுன்னு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் தான் டவுட்டு வரும், வந்து கேட்பீங்க. புரிஞ்சிக்கிட்டால் தான் இங்கே நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தம். இல்லைன்னா எதை பேசுகிறோம், மற்றபடி விலங்குக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. அதனால தான் வள்ளுவர் யாராவது என்ன சொல்கிறாரு, நம்மளை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சிக்காதவன மாக்கள்னு சொல்கிறார். மாக்கள்னால் யார், விலங்கு, தாவரங்களா? மாக்கள்னு எதாவது சொல்லுவார். மனிதன் தவிர மற்றதெல்லாம் மாக்கள் தான்.
அப்படின்னு அர்த்தம். இந்த லேண்டில் தான் நம்மளை வச்சுருக்கானுங்க. இதுதான் சிஸ்டம் இருக்குது, அப்படி தான் இருக்குது நம்ம ஊரில். ரைட், அதை மாற்றணும். நம்ம ஊரே எப்படின்னாக்கா வட இந்தியன்ஸ் எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்க. பயங்கர விலங்குகளாக தான் இருப்பானுங்க. சரி, இதோட நாளைக்கு பார்ப்போம். முடுக்கத்தை பற்றி நாளைக்கு பார்ப்போம். முடுக்கம்னா என்ன, அது எக்ஸாம்பிளோட பார்ப்போம். எத்தனை பக்கம் வந்திருக்கு? என்னது ஒரு பக்கம் தான் கிராஸ் பண்ணோமா? ஆமாம், 6th எத்தனை பக்கம் இருக்குது மொத்தம்? 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸை 24 பக்கத்தில் கொண்டு வந்திருக்கு. அங்கே உள்ள விஷயத்தை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டைம் ஆகும். பெரிய பெரிய கான்செப்ட். வீடியோ பாருங்கள், புக் எடுத்து படிங்க. புக்கில் நடத்துவாங்களா? புக்கில் உள்ள வார்த்தையை தான் கூவி சொல்லிகிட்டு இருக்கேன். நடத்துவீங்களான்னு கேட்குறேன். போய் படிச்சுட்டு வந்துக்கல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். வீடியோ பார்த்தினா போதும். திரும்ப நடத்துவீங்களான்னா இதே வார்த்தை தான் அங்கே இருக்க போகுது. அதை போய் என்ன நடத்துகிறாங்க? அதுதான் அங்கே அதில் உள்ள ஹிண்ட்டை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா போதும். பார்த்துட்டு வீடியோ மட்டும் பாருங்கள். புக்கை ஒரு தடவை படிச்சிங்கன்னா அது ஒரு ரிவிஷன் ஆகும். படிங்க. மற்றபடி நீ சும்மா குரூப் 4 போலீஸு எஸ்ஐக்கெலாம் இதே அதிகம். போய் ஃபிசிக்ஸ்லாம் எடுத்து பாரு, அப்படியே நடத்துனது தான் இருக்கும். போலீஸ் எழுதுனீங்களா? போலீஸ் எஸ்ஐலாம் எடுத்து பாருங்கள். அது குரூப் 4 குரூப் 2 லெவலுக்கெலாம் ஃபிசிக்ஸில் இதுவே போதும். இது இவ்வளோ தான் இருக்கும். கான்செப்ட் கூட ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், அதுக்கு தான் வேணும். மற்றபடி இதே அதிகம். அதை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு மெட்டீரியல் கையில் வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு.